தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்மளுடைய ரொபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட நோட்ஸ் எடுத்துட்டு இன்னைக்குடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிட்டே வாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அதுவுமே கேள்விகளை எழுதி வச்சுட்டு ப்ரோக்ராமோட எண்டில் கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடக்கும். அதுல நீங்க உங்களுடைய கொஸ்டினை கேட்ட ஆன்சர் வந்து தெளிவா பெற்றுக்கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராம் எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த காயினை வாங்கி வைங்க, அந்த காயினை வாங்கி வைங்கன்னு சொல்லக்கூடிய நிகழ்வு கிடையாது. அதே போல லெஃப்ட்ல ஆள் சேர்க்கணும், ரைட்ல ஆள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ கரன்சி இப்ப எப்படி உலகத்துல ஒரு அசைக்க முடியாத அசட்டா மாறிட்டு வந்துட்டு இருக்கு, அதுல எப்படி நம்ம போய் சம்பாதிக்கிறது, ஸ்கேம்ல மாட்டாம நம்ம எப்படிலாம் ரியல் பிளாட்ஃபார்ம்ல சம்பாதிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். இன்னைக்கு ப்ரோக்ராமோட நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. கிரிப்டோ கரன்சி எப்படி உருவானது, கிரிப்டோ கரன்சி எந்த வகையில எல்லாம் பயன்படுகிறது, கிரிப்டோ கரன்சி எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எப்படி ஒரு சிறந்த எக்ஸ்சேஞ்சை தேர்வு செய்யறது, எக்ஸ்சேஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, அவங்க யாருடைய அங்கீகாரத்தின் கீழே செயல்படணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கப்படும். எந்த ஒரு காயினை பத்தியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது ரியல் கிரிப்டோ கரன்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, மைனிங்னா என்ன, ஹோல்டிங்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, ஹால்விங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கிரிப்டோ கரன்சி சந்தையில நுழையிறதுக்கு இது சரியான நேரம் தானா, நான் சரியான நேரத்துலதான் என்டர் ஆக போறேனா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகுதுங்க. சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய அஃபீஷியல் அத்தாரிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நம்முடைய ரொபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிரைவேட் நிறுவனம். நம்மளுடைய அட்ரஸ் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் சென்னை போனீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலேயே நம்முடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, நீங்க போய் விசிட் பண்ணுங்க. நம்மளுடைய 2 பிரான்ச் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பிரான்ச் ஆஃபீஸும் சேலம்ல ஒரு பிரான்ச் ஆஃபீஸும் இருக்கு. அப்கமிங்ல கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்கள்ல நம்முடைய ஆஃபீஸஸ் ஓபன் பண்ண போறோம். அதையும் நான் மகிழ்ச்சியோட உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ரொபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், மினிஸ்ட்ரி ஆஃப் சர்டிஃபிகேட் பெற்ற நிறுவனம். சோ அதை தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளுடைய சர்டிபிகேட். ஓகே, நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் அப்படின்னு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். இவங்க எல்லாம் தான் நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க எல்லாம் நம்முடைய ரொபோட்டிக்கினுடைய பில்லர்ஸ். இவங்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் நம்முடைய ரொபோட்டிக் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஒரு சிஸ்டமேட்டிக்கான நிறுவனத்துக்கு தான் இது எல்லாமே இருக்கும். சோ நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறோம் அப்படிங்கறத இது நமக்கு காட்டுதுங்க. ஓகே, நம்மளுடைய ISO தரச்சான்றிதழ் தான் நீங்க பாக்குறீங்க. 29993/2017 சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன். அடுத்ததா நீங்க இப்ப நம்முடைய பாக்குறது ரொபோட்டிக் நிறுவனத்தினுடைய பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், பான் கார்டு தான் பாக்குறீங்க. சோ இது ஒரு நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய GST சர்டிபிகேஷன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் MSME கொடுத்திருக்காங்க நமக்கு. அதை தான் நீங்க பாக்குறீங்க. நம்மளுடைய நேமும் நம்மளுடைய லோகோவும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ நம்மளுடைய லோகோவையும் நேமையும் வேற யாருமே பயன்படுத்த முடியாதுங்க. அடுத்தது நம்மளுடைய குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நமக்கு ISO 9001/2015 அப்படிங்கிற குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபைட் கொடுத்திருக்காங்க. ஜஸ்டைல் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ ஜஸ்டைல் மூலமா ரொபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் உள்ள வந்து படிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கொடுத்திருக்க ரேட்டிங்ஸ் 4.5. ஸோ இந்த இடத்துல இதை பெருமையா உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியது எல்லாமே ரொபோட்டிக் நிறுவனத்தினுடைய சோசியல் பேஜஸ்ங்க. இதோட அட்ரஸஸ் எல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எந்த அட்ரஸஸ் மூலமாவும் நீங்க எங்களை எளிமையா தொடர்பு கொள்ள முடியும். நம்மளுடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேங்க. ஒரு நிறுவனம் அப்படின்னாவே கண்டிப்பா விஷன் அண்ட் மிஷனோட செயல்பட்டாங்கன்னா அவங்க பெரிய லெவல்ல வளர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம டே பை டேவா அழகா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். உலகமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனா நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். 16 கண்ட்ரில இருந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்முடைய விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 முடியறதுக்குள்ள நம்ம 1 மில்லியன் பீப்புளை நல்ல ஒரு சிறந்த ட்ரேடர்ஸா உருவாக்கணும். அடுத்தது நம்முடைய மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து காலேஜஸ், ஸ்கூல்ஸ் மற்றும் காமன் பீப்புளுக்கு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். வெபினார்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். கிரிப்டோ கரன்சி மூலமா யாருமே எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது. அதோட பேரை கேட்டு நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல ஏமாறாம உண்மையான தளத்துல நம்ம மக்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நிறைய லைவ் வெபினார்ஸும் லைவ் செமினார்ஸுமே
எல்லாமே நடத்திட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கடந்த ஜூலை 28 நடந்த சென்னை ட்ரேட் சென்டர்ல நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடந்ததுங்க. மிகப்பெரிய அளவுல கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 மெம்பர் கலந்துக்கிட்டாங்க. அதோடைய அந்த ஸ்லைடு தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம நடத்தி கிரிப்டோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம். ட்ரேடிங் பத்தி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்கள் இதன் மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஆஃபீஸ் நமக்கு காலையிலயும் மாலையிலயும் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம கூட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கற்றல் நிகழ்வா இது நடந்துட்டு இருக்கு. இங்க நீங்க உங்களுடைய தெளிவு கிளாரிட்டியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காலையிலையும் சாயந்தரமும் மார்னிங் 8:30 to 9:30, ஈவினிங் 6 to 7 நமக்கு ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமைகளையும் சனிக்கிழமைகளையும் சிறப்பான ட்ரைனிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா வர செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய நம்முடைய ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நம்ம இந்தியாவில் 3 வகையான ரெவல்யூஷன்ஸ் நடந்ததுங்க. ஒன்று வந்து விவசாய புரட்சி 1980, இரண்டாவது பெட்ரோலிய புரட்சி 1990, 2000 ஐடி ரெவல்யூஷன் நடந்ததுங்க. இது எல்லாத்துலயுமே விவசாயம் வளர்ந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வளர்ந்ததாங்கிறத தாண்டி அதை சார்ந்த பம்ப் செட் நிறுவனங்கள், உர தொழிற்சாலைகள்லாம் பிரம்மாண்டமா வளர்ந்தது. பெட்ரோலிய புரட்சியிலும் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்க வளர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதை சார்ந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல வளர்ந்ததுங்க. ஐடி ரெவல்யூஷன்ல ஐடி படிச்சவங்க வளர்ந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொழில்நுட்ப துறையை யாரெல்லாம் கையில எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் பிரம்மாண்டமா வளர்ந்தாங்க. சோ அதற்கு ஒரு அடையாளம் தான் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்விக்கி, சொமேட்டோ. இவங்களுக்குன்னு ஹோட்டல் சொந்தமா கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த தொழில்நுட்பத்தை கையில எடுத்து எந்த அளவுக்கு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே போல ஓலா, ஓயோ அவங்களுக்குன்னு தனியா சொந்தமா காரோ பஸ்ஸோ கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க பெரிய லெவல்ல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதே போல பேடிஎம், ஜிபே இந்த மாதிரியான நிறுவனங்கள், போன்பே, இது எல்லாமே இவங்களுக்கு பேங்க்ஸ் எல்லாம் சொந்தமா கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறாங்க. அதே போல டிஸ்னி, ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ இவங்களுக்குன்னு சினிமா தயாரிப்பு தொழிற்சாலை எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. சரி, எந்த ஒரு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஓடிடியில பெரிய அளவுல இவங்க இந்த தொழில்நுட்பத்துல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சோ பாருங்க, இந்த தொழில்நுட்பத்தை கையில எடுத்தவங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எந்த காலகட்டத்துல இருந்து எந்த மாதிரி மாறி இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்கணும். சோ காலத்திற்கு ஏற்ப மாற்றம் நடந்துகிட்டே இருக்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பேட்டர் சிஸ்டம் அப்படின்னா பண்டமாற்று முறை. அதுல ஆரம்பிச்சு கோல்ட பணமா பயன்படுத்தியிருக்கோம், மெட்டல் காயின்ஸை பணமா பயன்படுத்தியிருக்கோம், பேப்பர் மணி, சாயிலுன் அப்படிங்கிறவர் சீனால பேப்பரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பேப்பர் மணியை நம்ம பணமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகமே டிஜிட்டலைஸா மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உலகத்துல பணமா பயன்பட்டு இருக்குங்க. நம்ம இன்னைக்கும் கிரிப்டோ கரன்சி உண்மையா, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்விக்குறியோட இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு துபாய் அது போல பெரிய வளர்ந்த கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பணமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா தேவைப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கு அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்ல இந்த சிலபஸை கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின்னா என்னன்னு ஒரு பாடமா நம்முடைய குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலம் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல காலேஜஸ்லாம் இன்னைக்கு பிளாக் செயின் பத்தி, டேட்டா சயின்ஸ் பத்தி, இன்னைக்கு நிறைய ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய படிப்புகள் வந்துருச்சுங்க. அதே போல கிரிப்டோ கரன்சியை இன்னைக்கு ஷாப்ஸ்ல பணமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, ஸ்ரீலங்கால ஒரு பெரிய மால்ல வந்து கிரிப்டோ கரன்சி கொடுத்துட்டு நம்ம எல்லா பொருள்களையுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுல இது வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க. சோ கிரிப்டோ கரன்சியை பத்தி நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னமும் நம்மளுடைய கொலீக்ஸ், நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லக்கூடிய அந்த அறிவை கேட்டு நம்ம இன்னமும் மதில் மேல் பூனை மாதிரி அது உண்மையா, கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளோட இருக்கிறோங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானையை முழுமையா பார்த்து புரிஞ்சுக்காம அது துதிக்கையை மட்டும் தொட்டு பார்த்து அது ஒரு பாம்பு மாதிரி இருக்கு, அதோட காதை மட்டும் பக்கத்துல போய் நின்று அது ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு, அதோட வயிறு பகுதியை தொட்டு பார்த்து ஒரு சுவர் மாதிரி இருக்கு, அதோட வால் பகுதியை தொட்டு பார்த்துட்டு இது ஒரு கயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படியோ அது போலதாங்க. சோ இதை ஒரு முழுமையா பார்க்க கத்துக்கணும். இந்த வெபினார் முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சினா என்ன, உலக அளவுல இது எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, இது எப்படி ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க இதை முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. சோ எல்லாருமே நோட்ஸ் எடுத்து முழுமையா இந்த ப்ரோக்ராம பாருங்க. ஒரு படத்துக்கு போறோம், அது நல்லா இல்லைன்னா கூட அதை முழுமையா உட்கார்ந்து பாக்குறோம் இல்லைங்களா? இந்த 60 நிமிட ப்ரோக்ராம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. சோ கவனமா கவனிங்க. சோ இந்த விலங்க பாருங்க, அது வாயில கவிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல 2 வகையான வியூ பாயிண்ட் இருக்கு நமக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ்.
ஸோ ஒரு பக்கம் பார்க்குறோம் அது வந்து அந்த குட்டியினுடைய கழுத்தை கடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அதை பார்த்தோம்னா அது குட்டியை கழுத்துல கவ்வி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுடைய பார்வை கிரிப்டோ கரன்சியை பத்தி எப்படி இருந்தாலும் சரிங்க, அதை அப்படியே இங்க வச்சுட்டு நீங்க ஒரு எம்டி கப்பா மாறி இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே எவிடன்ஸோட சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கும் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கா இல்லையா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே எவிடன்ஸோட உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸ்லைட்ல வரக்கூடிய விஷயங்களை கவனமா பாருங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் எழுதி வைங்க. ப்ரோக்ராமோட எண்ட்ல அதுக்கும் உங்களுக்கு தெளிவு கொடுக்கப்படும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டு, இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்தி கொடுக்கறதுக்கு 2 பெரிய ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், அவங்க எப்படி சொல்லலாம் அவங்களன்னா இந்த துறையில மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் அவங்க தான் வரப்போறாங்க. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கவிதா மேடம். அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 14 வருஷமா லீகல் லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணவங்க. அது மட்டும் இல்லாம சிட்டி யூனியன் பேங்கினுடைய பேனல் அட்வைசரா இருக்காங்க. ரொபோட்டிக் நிறுவனத்தினுடைய அட்வைசராகவும் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இவருடைய தந்தை வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, தாய் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டம் பக்கத்துல லாலாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாங்க. பள்ளி படிப்புக்காக சென்னை வந்து படிப்பை பாதியிலே விட்டுட்டு பல போராட்டங்களுக்கு மத்தியில தன்னுடைய 40 வயதுல சென்னை சாலை கிராமத்துல ஒரு சொந்த வீடு, 2 காருன்னு வசதியா வாழ்ந்துட்டு வந்தவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம் கொரோனா காலகட்டம். அவருடைய வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போச்சு. அந்த கோவிட் காலகட்டத்துல அவர் வச்சிருந்த பிசினஸ் லாஸ் ஆகி அவருடைய ஐஸ்கிரீம் கடையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அதெல்லாம் கோவிட்ல வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி 47 லட்சம் கடன்ல அவர் வந்து தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இதுல நம்ம யார்கிட்டையும் நம்ம பணத்தை கொடுக்காம நம்மளே கையில வச்சுட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு MSME பிளாக் செயின் பத்தி படிச்சுட்டு அதுல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு சர்டிஃபைடு ஹோல்டர். இவர் இந்த தொழில் மூலமா யார்கிட்டையும் பணத்தை தராமலும் யார்கிட்ட இருந்தையும் வாங்காமலும் தான் கையிலேயே வச்சுக்கிட்டு ரோபோட்டிக் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமா நிறைய பேருக்கு கிட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு, நான் உட்பட. சரிங்களா? ரொபோட்டிக் ட்ரேடிங்ல வேர்ல்டு நம்பர் 1 மென்டர். எந்த கண்ட்ரில போய் தேடினீங்கனாலும் வேர்ல்டுலயே நம்பர் 1 மென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்புராஜ் சாரை தான் நீங்க பாப்பீங்க. அதுக்கு அடுத்ததா 2000 ட்ரேடர்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருக்கிறாரு. புதுசா டெக்னிக்கலா ட்ரேடிங்ல கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறாருங்க. அதை தான் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்முடைய ரொபோட்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. 6000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பொது பயிற்சியாளரா இருக்கிறாங்க. என்னை போல இருக்கக்கூடிய வெல்த் ட்ரைனர்ஸ்க்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய வெல்த் மென்டர் மிஸ் அன்புராஜ் சார் அவங்கள தான் நான் வந்து வெல்கம் பண்ண போறேன். மேனேஜிங் டைரக்டர் மற்றும் நம்மளுடைய வேர்ல்டு நம்பர் 1 மென்டர் மிஸ்டர் அன்புராஜ் சார், வெல்கம் டு தி ஸ்கிரீன் சார். உங்களை வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குட் ஈவினிங் மேடம், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். என்னை அழைத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க அத்தனை பேருக்குமே ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சார்பாக என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 100% டெலிவரி கொடுக்கணுன்றதுல நாங்கள் ரொம்ப எப்பயுமே முனைப்போடு இருப்போம். ஆனால் 100% ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆரம்பிச்சதுலேருந்து 9-16 ஆயிருக்கு. இதுலேருந்து நான் வந்து ஒரு 60 நிமிஷம் தேவைப்படும் இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த ப்ரோக்ராமால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு 60 நிமிஷமே போதாது இல்லையா? அதனால வந்துட்டு இருந்தாலும் அந்த 60 நிமிஷத்துல ஒரு ஜாம் பேக்டா நம்ம சொல்றோம். இந்த ஃபீல்டில் வந்துட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்சக்கூடிய விஷயம் தான் அப்படின்றதுல இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும், மெர்சிராணி மேடம் அழகா எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் அந்த தொடரலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட பிரின்சிபலை பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது தான் ஒரே பிரின்சிபல். வெளிப்படைத்தன்மையா யாருங்க இருக்க முடியும் அப்படின்னா, யார் வந்துட்டு நேர்மையா இருக்க முடியும், ஏன் நேர்மையா இருக்காங்களோ, அறம் சார்ந்த தொழில் யாரால பண்ண முடியுதோ அவங்க தான் நேர்மையா இருக்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு அறம் சார்ந்த தொழில்னா என்னங்க? நம்ம ஒரு தொழில் பண்றோம், நம்ம கிட்ட வரக்கூடிய நுகர்வோர்களுக்கு எந்த விதத்திலயும் வந்துட்டு பணத்தாலேயோ மனதாலேயோ உடமையாலேயோ உயிராலேயோ எந்த விதத்துல தீங்கு நடக்காம ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அதுதான் அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படிப்பட்ட ஒரு தொழில் பண்றதால தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்து உலகம் ஃபுல்லா வந்துட்டு கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களால இளைஞ்சிருக்க நம்ம பல வெளிநாட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பத்தி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னா சிக்னல்னு சொல்லுவாங்க.
எந்த காயினை எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிக்னல். அந்த சிக்னல் தரதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கிறது வந்து நம்ம ரொபோடெக் தாங்க. ரொபோடெக்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தபிளான ஒரு சிக்னல் டீமே வச்சிருக்கோம். உலகம் ஃபுல்லா வந்து ஒரு 50% பேர் யூஸ் பண்றது நம்மளோட சிக்னல் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 95% பேர் வந்து யூஸ் பண்றது வந்துட்டு 85% பேர் யூஸ் பண்றது நம்மளோட சிக்னல் தான். நிறைய பேர் வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க, ஃப்ரீயாவும் கிடைக்குது. இந்த ப்ரோக்ராமோட எண்டில் உங்களுக்கு எந்த காயின் எந்த நேரத்தில் வாங்கணும் விற்கணும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான சேனல் லிங்க்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுப்போம். எதுக்குமே நாங்கள் காசுலாம் வாங்குறது இல்லைங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக எனக்கு கிரிப்டோ கன்சல்டன்ட் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் எந்த இன்ஸ்டியூட்லையுமே ஒரே ஒரு மாணவர்களுக்கு 3 பயிற்சியாளர் கொடுக்கறதே கிடையாது. நாங்கள் ஏன் 3 பயிற்சியாளர் கொடுக்குறோம் அப்படின்னா ரொபோடெக் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்களுக்கு பகல் இரவுன்னு மாறி மாறி வரும். எல்லா நேரத்திலையும் வந்து தொடர்பு கொள்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 பயிற்சியாளர் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து எங்களுக்குள்ள ஒரு தாக்கம், இந்த தொழில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில். ஆனால் அந்த தொழிலை பணம் இல்லாமல் பண்ண முடியாது, அது உண்மை. ஆனால் அந்த பணத்தோட லிமிட் லட்சக்கணக்கில் வேணும், ஆயிரக்கணக்கில் வேணும் அப்படின்றதெல்லாம் தகுடுபடியாக உடச்சி எடுந்து அப்படிலாம் இல்லை. எல்லாருமே வந்து முன்னேறணும். கால் இருக்குது, நடக்க முடியும். நம்ம வேகமாக போனால் பைக் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளைட்டும் போகலாம், ஷிப்பும் போகலாம், எதில் வேணா போகலாம். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும். கிரிப்டோ கரன்சி தான் இருக்கு. ஆனால் அதில் என்கிட்ட இருக்கிற பணத்தில் நவர முடியுமா? எஸ், உங்களோட காலில் கொஞ்சம் கொஞ்சமாக நவரலாம். நிற்கிறத விட நவறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4500 ரூபா பணத்துல இருந்து அதுவும் பெருசாக வளரணுன்றதுக்காக காம்பவுண்டிங் மாடலை உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். நம்ம காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பணத்தை யார்ட்டையுமே கொடுக்காம உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ட்ரேடிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 கோடி ரூபா வரைக்கும் உங்களால் காம்பவுண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஃபைனலி இதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் இந்த லேப்டாப் வச்சிருக்கணும், ட்ரேடிங் நாலேஜ் வச்சிருக்கணும், அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் போக 1 2 3 10 தெரியுமா? நீங்களும் ட்ரேடர் ஆகலாம். ஜிபே ஃபோன்பே நீங்கள் பண்ண தெரியுமா? உங்களுக்கு நீங்களும் ட்ரேடர் ஆகலாம். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் ட்ரேடர் ஆகலான்றதை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அதை தான் இந்த ப்ரோக்ராமோட முழுமையாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படிங்க வந்து உங்களுக்கு ஒரு 4500 ரூபா பணத்துல இருந்து உங்களால் வந்துட்டு ஒரு 3 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொல்றது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்குன்னு யாரெல்லாம் சொல்றீங்களா? எஸ், உண்மைதான். அதை தான் உலகத்திலே 8வது அதிசயம்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்லியிருக்காரு, மேதை. அதுதான் காம்பவுண்டிங், கூட்டு சக்தின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல டெய்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட்டிகிட்டே போனீங்கன்னா உங்க வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. அதே மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நெல்லை வந்து சேமிச்சிங்கனாலும் பெருசா நிறைஞ்சிரும் வீடு ஃபுல்லா. அதே தான் தங்கம் எல்லாத்தையுமே. அதே விஷயத்த ட்ரேடிங்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல சேமிக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அதான் அதில் ஒரு பவர். அதுதான் வந்து காம்பவுண்டிங். ஸோ அதில் நாங்கள் வந்து அட்டகாசமாக வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்து நாங்கள் அதை நிறைய பேர் வழி நடத்துகிறோம். இது ஒரு 6 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ கூட நான் எங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணேன். 3 ஆண்டுகளாக கிரிப்டோ கரன்சியில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி தரது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சியில ஒரு 8 மாச காலகட்டம் பொன்னான நாள், அந்த நாள் வரப்போகுது, அந்த நாளுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு 3 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். அந்த நாள் வரதுக்கான ஸ்டார்டிங் இன்னைக்கு. எல்லாருமே கிரிப்டோ கரன்சியில எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதே போல இப்போ நீங்க வந்திருக்கிறீங்கன்னா ஒரு 60 நிமிஷம் எனக்கு நீங்க கொடுங்க. அந்த 60 நிமிஷத்துக்கு மேல நீங்க சொல்லுங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்த் இல்லையா. ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காக ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு கூட வந்திருப்பீங்க. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு 60 நிமிஷம் இருந்து பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த ஒரு விஷயம் வேல்யூ குறையுதோ அதை அக்குமுலேஷன் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் தொழில் பண்றோம், அதுக்கு காரணம் என்ன? எல்லாமே பணம் வேணும்னு தான். ஆனா அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதை நம்ம நினைச்சாலும் தடுக்க முடியாது. எல்லாருக்கும் தேசப்பட்டு இருக்கு, நாடுபட்டு இருக்குது. எல்லா நாட்டில் இருக்கிற பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூர்ந்து கவனிச்சா வந்து பாத்தீங்கன்னா 2 காரணம் தான். ஸோ இந்த காரணம் என்னன்னா அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி உலகம் ஃபுல்லா. அடுத்து உண்மைக்கு புறம்பா கள்ளநோட்டு வருது காரணம். ஸோ இதெல்லாம் ஏங்க வருது, இதை தடுக்க முடியாதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்குள்ள நம்ம போவேன்னா ஒரு நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கும் அந்த தங்கத்துக்கு ஈக்குவலாக தான் பணம் அடிக்கணும் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்கை தாண்டி இன்னைக்கு பல விதமான லாஜிக்ல போனதால இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் இந்த சமூக விரோத கையில் இருக்கிறதையும் அரசாங்கத்து கையில் இருக்கிறதுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த ஒரே ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. என்ன விஷயம் இருக்கு தெரியுங்களா? சொல்றேன் கேட்டுக்கங்க. நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறது நம்மளால தான் முடியும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அப்ப இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யறாங்க. இப்ப நான் வந்து ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறேன். குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு நான் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய முடியாது. அந்த வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கக்குள்ள எனக்கு பணம் இல்லை. ஆல்ரெடி 45 லட்சம் ரூபாய் கடன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அண்ட் இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி,
நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு ஆட்டோ ட்ரேடிங் மூலியமா கூட நீங்க என்ன பண்ணலாம், கிரிப்டோ கரன்சில இருந்த இடத்துல இருந்து நீங்க டாலர்ல சம்பாதிக்க முடியும். அது அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பண்ண முடியும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி எளிமுறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 2009 சதோஷி நாகமோட்டா என்பவரால பிட்காயின் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி முதல்ல பிளாக் செயின் டெக்னாலஜில கொண்டு வரப்பட்டது. இதை கொண்டு வந்த உலக நாடுகள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாட்டோட கரன்சி அடிக்கிறதுக்கு அந்த நாட்டுக்கு தான் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது தனிநபர் யார் அடிக்கிறதுக்கு, இவர் ஆனா பெண்ணா ஒரு குழுவானு தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாது, இந்த கிரிப்டோ கரன்சி தொட்டு பார்க்கவும் முடியாது, எப்படி வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தடை விரிச்சாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், தடை விரிச்ச எத்தனை விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிராக்டர் வந்து தடை விரிச்சாங்க, டிராக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போரே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் கம்ப்யூட்டரே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணலன்னா நம்ம பின்தங்கி போயிடுவோம், ஆதிவாசி மாதிரி ஆயிடுவோம், ஒரு வழியே கிடையாது. இதை நம்ம யூஸ் பண்றதால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஓரளவுக்கு அது வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வளரல. வாழ்றதுக்கான தொழில்ன்றது வேற, வளர்றதுக்கான தொழில்ன்றது வேற. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வாழ்றதுக்கான தொழில் பண்ணிட்டு இருக்கோம். வளர்றதுக்கான தொழில் பண்ணணும்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. சரி, இந்த ஹிஸ்டரிக்குள்ள வருவோம். சோ இந்த தடையை முதல்ல எங்க நீக்கினாங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் நீக்கினாங்க தடையை, இந்திய கவர்மெண்ட் நீக்கினாங்க. அன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த கிரிப்டோ கரன்சியில பயன்படுத்தி இந்த பிட்காயின்ல வந்து தொழில் பண்ணாங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரர். ஆனா நமக்கெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் தான் டிஜிட்டலைஸ்டான ஒரு தொழில் நம்ம பண்ணணும், டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போகணுன்றது எல்லாருக்கும் அந்த அறிவு வந்துச்சு. அப்ப கிரிப்டோ கரன்சில இறங்கலாமா வேணாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல டப்புன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. யாரு, எல் சரோடா அப்படின்ற ஒரு நாடு 2021ல அவங்க ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா, எந்த தொழில் பண்ணா சீக்கிரம் முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க உலகம் ஃபுல்லா. ஏன்னா லாக்டவுன்ல எல்லா தொழிலும் முடக்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு தொழிலே கிடையாது. ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் முடக்கப்பட்டது. அப்புறம் இந்த பொட்டி கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாம் முடக்கப்பட்டது. ஐடி ஃபீல்டு முடக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோன்னா, முடக்கப்படாத ஒரு தொழில் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் அப்படின்னாங்க. அப்ப ஏன் நம்மளோட நாட்டில் வந்து அதை வந்துட்டு ஒரு லீகல் கரன்சியா எடுத்துட்டு வரக்கூடாது, ஏன் நம்ம நாட்டில் இன்னும் அமெரிக்க டாலர் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு பண்ணி வெற்றி பெற்று கிரிப்டோ கரன்சியை என்ன பண்ணாங்க, அந்த நாட்டோட லீகல் டெண்டரா யூஸ் பண்ணதா விளைவு என்னாச்சுன்னா, அந்த நாட்டோட வளர்ச்சியை பார்த்த நெபீபியா அப்படின்ற நாடு அதே பண்ணாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ன்ற நாடு அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, கூகுள் நிறுவனம், பெரிய பெரிய நிறுவனம் எல்லாருமே கிரிப்டோ கரன்சியை ஏத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இன்ஃபிளேஷன் இதுல வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் வராது, ஏன்னா 21 பில்லியன் தான் இருக்கு, 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்கு. அந்த பிட்காயின் வந்து அதுக்கப்புறம் அதிகப்படுத்த மாட்டாங்க, அதுவும் முடியாது. அதே மாதிரி தங்கத்துக்கு என்ன மதிப்புன்னா, தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வருது இல்லையா, மக்கள் யூஸ் பண்ண, அதனால தங்கத்துக்கு மதிப்பு. ரோடா தங்கத்தை வந்து கொட்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, தங்கம்னு யாராவது தங்கத்துக்கு மதிப்புமா, மதிக்க மாட்டோம். அதே மாதிரியே பிட்காயினை யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான ப்ராசஸிங்ல இருக்கு. அது எல்லா பிட்காயின் வெளியில வரதுக்கு 2140வது வருடமாவும் அதை பத்தி நீ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்க்க போறீங்க. அடுத்து கள்ள நோட் அடிக்கிற மாதிரி இதுல அடிக்க முடியாது. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு வலுவான டெக்னாலஜி. அதை வந்து ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹேக் பண்ணாலும் எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் அடுத்து இதை தாண்டி பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது வாங்கினது போக, இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே பேமெண்ட் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷனா மாறிட்டு வருது பல நாட்டுல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையோ சிங்கிள் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்லையும் இல்லாததால கவர்மெண்ட்டுக்கோ ஆர்கனைசேஷனுக்கோ நம்மளால வரக்கூடிய லாபங்கள் நமக்கே வருது. இன்டர்நெட் இருந்தா சீப் அண்ட் பெஸ்டா ஃபாஸ்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரே ஒரு கரன்சி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி தான். அதை புரிந்துகிட்ட மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற சாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அப்புறம் புரிஞ்சுக்கோம் இல்லையா, அதை விட ரொம்ப வேகமா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுக்கான சாட் தான். அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, G20 ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் 20 நாட்டோட அதிபர்கள், பிரதமர்கள், மன்னர்கள் கலந்துட்ட மாநாட்டில் இந்த கிரிப்டோ கரன்சி வேணும், IMF, FSBன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கோசி கவர்மெண்ட் மாதிரி அமைப்பாங்க. இன்சூரன்ஸுக்குன்னு அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஈக்விட்டி, கமாடிட்டில இந்தியாவில் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதே மாதிரியே வந்து ட்ராய் இந்த நெட்வொர்க்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு கிரிப்டோ கரன்சி உலகம் ஃபுல்லா வந்துட்டு அதோட கட்டமைப்பு IMF, FSB கீழே இருக்குது உலகம் ஃபுல்லா. ஸோ அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யூஎஸ் கவர்மெண்ட் பாருங்க செப்டம்பர் மாசம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேமெண்டோட ஒரு மெத்தடாவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி எடுத்துட்டு வந்திருக்கிறது. கிரிப்டோ கரன்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்ட மக்கள் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ண போறாங்கன்றதை இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. டெலிகிராம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேலட்ல டெலிகிராம் ஒரு கம்யூனிகேஷன் ஆப் தான். இன்னைக்கு வந்து எப்படி வாட்ஸ்அப் ஒரு கம்யூனிகேஷன் ஆப்போ அதே மாதிரி டெலிகிராம் ஒரு கம்யூனிகேஷன் ஆப். டெலிகிராம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல UPID பேமெண்ட் எடுத்துட்டு வந்த மாதிரி அவங்க வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட பேமெண்ட் வந்து எடுத்துட்டு வரதுக்கு
ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கிட்டாங்க. வாட்ஸ்அப்ல இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுதுன்ற செய்தியை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இவங்க யார் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். ஒரு பொருளாதாரத்துல ஒரு நாடையே தூக்கி நிப்பாட்டக்கூடிய வல்லமை படுத்த ஒரு கம்பெனி. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன சதோஷி ஆஃப் வேலட். ஸோ இது என்ன ஏற்கனவே ஜிபே போன்பே உருவாக்கும் போது நம்ம எல்லாம் யூஸ் பண்ணல. ஆனா யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணாதவங்களே இல்ல. அதே மாதிரியே அந்த சதோஷி ஆஃப் வேலட்னா என்னன்னா ஒவ்வொரு கடைகள்லயும் போயிட்டு பிட்காயினை கொடுத்து நம்ம பொருட்கள் வாங்கலாம். ஆனா எப்படி பிட்காயினோட விலை 70 லட்சம் 75 லட்சம் சொல்றாங்களேங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பிட்காயினுக்குள்ள வந்து 10 கோடி சதோஷி இருக்கு. அதாவது ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு ரூபா 100 ரூபா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிட்காயினுக்குள்ள 10 கோடி சதோஷி இருக்கு. ஸோ உலகம் ஃபுல்லா அந்த சதோஷி வேலட்டை தான் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. ஆப்பிள் ஸ்டோர்ல பிளே ஸ்டோர்ல பாருங்க இது இருக்கு. இதை நீங்க பதிவிறக்கம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லொகேஷன்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை இடத்துல இன்னைக்கே பிட்காயினை வச்சுட்டு வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதனாலதான் பேபால் அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க யாரு பணம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு நிறுவனம். PYUSDன்ற ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை உருவாக்கிட்டாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட வேலெட்ல வந்து பிட்காயின் வேலெட் அட்ரஸும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்ஃபிளேஷன்ல இருந்து டிஃப்ளேஷன் வரணும்னு சொல்லிட்டு. உலகத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மற்றவங்க எல்லாம் கோடீஸ்வரரோ பணக்காரர்களோ ஆயிடுவாங்க. ஆனா நமக்கு தெரியாது. ஏன்? டெக்னாலஜில நம்ம வீக்கா இருந்தோம். இன்னைக்கு டெக்னாலஜில சூப்பர் ஆயிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே இந்த ஜூம்ல வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒவ்வொரு ஊர்ல இருந்து பாத்துட்டு டெக்னாலஜிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இந்த டெக்னாலஜியால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்ஃபிளேஷன்ல இருந்து டிஃப்ளேஷன் வரணும்ட்டு. அகைன் இன்ஃபிளேஷனா என்னன்றதை நான் சொல்றேன். வெரி சிம்பிள். இன்றைக்கு நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பொருளை வாங்க முடியும்னா அந்த பொருளை வாங்காம பேங்க்ல போட்டு வச்சு நீங்க அடுத்த வருஷம் வாங்க முடியும்னா வாங்க முடியாது. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா விலைவாசி ஏறி போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. கிடையாது. அந்த பணத்துக்கு இருக்க மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஜிடிபினா என்னன்றதை நீங்க கொண்டு போய் பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இருக்கு பண வீக்கத்துக்கோட அளவுகோல். இதே டிப்ளேஷனா என்னன்றதை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 2012 நான் ரொம்ப வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு கண்டிப்பா 2012 ஏதோ ஒரு நாள் வச்சுக்கங்களேன். அந்த வருஷத்துல ஏதோ ஒரு நாள் நான் கண்டிப்பா ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டிருப்பேன், ஒரு டீ சாப்பிட்டிருப்பேன், ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்டிருப்பேன். ஆனா அந்த காசுக்கு நான் பிட்காயினை நான் வாங்கி போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 3/4 கோடிக்கு சொந்தக்காரன். வெறும் பன் பட்டர் ஜாம் வாங்குற காசுக்கு பிட்காயின் வாங்கி போட்டிருந்தா நீங்க 2012 பிட்காயினோட விலை என்னன்னு பாருங்க, கோல்டோட விலை என்னன்னு பாருங்க, நீங்க இருக்கிற லேண்டோட விலை என்னன்னு பாருங்க. இல்ல நீங்க இருக்கிற லேண்டை விட பக்கத்துல ஏதாவது ஒரு அதிகமான ஒரு சிட்டி இருந்துச்சுன்னா அந்த சிட்டியோட லேண்டோட விலை என்னன்னு பாருங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பல லட்சம் மடங்கு வளர்ந்தது பிட்காயின் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் அழைக்கப்படுறது இதெல்லாமே. ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல 1 by 1 ஒரு ஸ்லைடும் ரொம்ப முக்கியமான ஸ்லைடுங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்காக ஒரு தேடலுக்காக வந்திருப்பீங்க, இல்ல யாரோ ஒருத்தரோட வற்புறுத்தலுக்காக வந்திருப்பீங்க, இல்ல யாரோ ஒருத்தர் மகம் கோணக்கூடாது வந்திருப்பீங்க. இன்னொரு ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேங்க, இந்த என்னோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல படித்தவர்கள், படிக்காதவர்கள், திறமை இருக்கவங்க, திறமை இல்லாதவர்கள், பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவர்கள் எல்லாருமே முன்னேறி இருக்காங்க. எக்ஸப்ட் பொறுமை இல்லாதவங்களை தவிர. பொறுமை இல்லாதவங்க தான் இந்த தொழில முன்னேறல. அந்த பொறுமைக்கு முதல் அச்சாணியா இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நீங்க இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னொரு யுகம் பொருளாதாரத்துல நீங்க மேம்பட போறீங்கன்னு அர்த்தங்க. ஸோ அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் ஆக்கப்படும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா யோசிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். எந்த கரன்சியை வந்து தொட்டு பார்க்க முடியாத கரன்சியை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்றது எங்களுக்கு புரியலன்னு சொன்னாங்களோ, அந்த கவர்மெண்ட் எல்லாமே டிஜிட்டல் கரன்சி உருவாக்கிட்டாங்க. இந்தியாவில் டிஜிட்டல் ருபி எதுல உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு அடிக்கக்கூடாது அப்படின்றதால. ஆனால் கவர்மெண்ட் அடிக்கப்படுற டிஜிட்டல் கரன்சி எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஆனால் கிரிப்டோ கரன்சின்றது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டதால தான் சிங்கப்பூர்ல DBS அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளாக் செயின்ல ஒரு டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜின்றது கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு உலக கவர்மெண்ட்ல எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டை வந்து சேமிச்சு வைக்கிறது, டாக்குமெண்ட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சர்வீஸ்லயுமே பிளாக் செயின் டெக்னாலஜி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மொபைல்ல வந்து ஒரு 4 நம்பர் 5 நம்பர் நீங்க என்ன பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு படிச்சிருப்பீங்க. பின் நம்பர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா பின் நம்பரும் 0ல இருந்து 10க்குள்ள 9க்குள்ள மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு நம்பர் போட்டீங்க அப்படின்னா 10,000 நம்பர் போட்டீங்கன்னா அதுல ஒண்ணுதான் உங்களோட நம்பரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பாருங்க ஒரு நிமிஷம், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 800 கோடி தடவை போட்டு பார்க்கணும். 10,000 வாட்டி போடுறதுன்றது ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டரை ஈஸியா ஹேக் பண்ணிடலாம்.
ஆனா 800 கோடி தடவை போட்டு பார்த்து அதை ஹேக் பண்ணா கூட உள்ள போய் எதையுமே டெலிட்டோ எடிட்டோ பண்ண முடியாது. நான் எப்பயும் சொல்றதுதான், உங்க வீட்டுக்குள்ள யாரும் நுழைய விடாத மாதிரி ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் திருட உள்ள வந்தா எந்த பொருளையும் நவுத்த முடியல, எடுத்துட்டு போக முடியலன்னா எதுக்காக உள்ள வரணும்? அதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. அதனாலதான் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான தொழில்கள்லையும் எல்லா ஊர்லயும் வந்து வர்த்தகம் இருக்கும் இல்லையா, ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு இன்னைக்கு பிட்காயினோட வளர்ச்சி தான் பெருசா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே 6வது இடத்துல இருக்கக்கூடிய சொத்து கொண்டது பிட்காயின் மட்டும்தான் இருக்கு. இப்ப நான் வச்சிருக்க தங்கம், நீங்க வச்சிருக்க தங்கம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, அதான் 14.81 ட்ரில்லியன். ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இன்னைக்கு பிட்காயின் இருக்குன்றது ஏங்க எதனால காரணம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்த்தகம். வர்த்தகம் அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு புரியாது, ட்ரேடிங் அப்படின்னா புரியும். ஆனா ட்ரேடிங்னா கூட நம்ம மக்களுக்கு ஏதோ கேம்பிளிங்கா, ஏதோ சூதா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ட்ரேடிங்கிறது சூது கிடையாதுங்க. பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொது நிறுவனமா ஆக்கிடுவாங்க. ஏன் பொது நிறுவனமா ஆக்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஆண்டாண்டு காலகட்டத்துக்கு வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேங்க்ல போய் லோன் வாங்க மாட்டாங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட திட்டங்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படைத்தன்மையா ஓப்பன் ஆடிட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கிறதால அந்த ஷேர்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. அதை வச்சு அவங்க கம்பெனி மேம்படுத்துவாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கு நம்ம பாடுபட்டு இருக்கோம். எப்படி தெரியுங்களா, காலையில் நீங்கள் பல் விளக்குறீங்க, நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. நீங்க பேங்க் யூஸ் பண்ணுங்க, அந்த பேங்க்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க எல்லாம் என்ன நுகர்வோர், அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கவங்க அந்த கம்பெனியோட பங்குதாரர். ஸோ அப்படி வந்து பங்குதாரராக இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட். அதே மாதிரி அந்த பிட்காயினை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்டான கிரிப்டோ கரன்சிலாம் இருக்கும். அந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி வைக்கிறதால உலகளாவிய லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளருவோம். அப்படி உலகளாவிய லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்னா என்னன்றது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சென்டர் ஃபேமஸா இருந்துச்சு, டிடிபி ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா. இதுக்கப்புறம் என்ன ஃபீல்டு வந்து மேல் நோக்கி போதோ அந்த ஃபீல்டை பார்த்து அந்த ப்ராஜெக்டை பார்த்து நம்ம காயின்ஸை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவாஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து மெட்டானி ஏன் மாத்துறாங்க? ஏன் உங்களோட வாட்ஸ்அப்ல, ஏன் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல மெட்டானி இருக்கு? அதுக்கும் இந்த மெட்டாவாஸுக்கு என்ன சம்பந்தம்னா, மெட்டாவார்ஸ் அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கப்படுது. பிரபஞ்சத்திற்கு அப்பால் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸை போட்டுக்கிட்டா வேற ஒரு உலகத்துக்கு போகலாம். அந்த உலகத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த உலகத்தை படைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சன்மானங்கள் போய் சேரும். இந்த கிளாஸ் பேர் வந்து விஆர் கிளாஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆர்குவல் ரியாலிட்டிஸ் கலந்த ஒரு மிக்சர் ரியாலிட்டி தான். வேற ஒரு உலகத்துக்கு போயிருங்க இல்லையா, அந்த உலகத்தை யாரை படைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கூகுள் நிறுவனம் படைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் நிறுவனம் படைச்சிக்கிட்டு இருக்காங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி படைச்சிக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய படைச்சிக்கிட்டு இருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எர்த் மெட்டாவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க போய் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எர்த் மெட்டாவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் எர்த். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை வாங்கி போட்டிருப்பாங்க. நீங்க கூட இடத்த வாங்கி போடலாம். நான் படிச்ச ஸ்கூலுக்கு மேல ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கேன். ஸோ எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணா அது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா நமக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க எல்லாமே வந்து என்ன படிச்சுட்டு இருந்தாங்க, லாக்டவுன்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து டிவிலையும் லேப்டாப்லையும் ஸ்கைப்லையும் கூகுள் மீட்லையும் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. இனிமேல் நம்ம பசங்க எல்லாம் எங்க படிக்க போறாங்கன்னா, இப்ப யூகேலையோ யூஎஸ்லயோ மலேசியாலையோ இருக்கக்கூடிய மெட்டாவா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்க போறாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருந்தா கூட நம்ம அனுப்ப மாட்டோம். வருங்காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல்ல பசங்களை எங்க படிக்க வைப்போம், மெட்டாவாஸ்ல யூகே யூஎஸ்ல படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற எங்கேயாவது இருந்து இந்தியாவில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த கிளாஸை போட்டுக்கிட்டா அவங்க அந்த உலகத்துக்குள்ள போயிருவாங்க. அங்க ஸ்கூல் மிஸ், காலேஜ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அங்க நீங்க போனீங்கன்னா நம்ம பசங்க அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு வருவாங்க. இதுதான் வந்து மெட்டாவாஸ். இது எப்பங்க அன்பராஜ் வரப்போகுது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஆல்ரெடி வந்து இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு துவக்க விழாவை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் மட்டும் கிடையாதுங்க, ஹெல்த் இண்டஸ்ட்ரியிலே வந்துருச்சு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ சர்ஜரிக்கெல்லாம் போகிறதே இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற டாக்டர் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு இங்கேயே வந்து ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய வண்ணம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஷாப்பிங்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெளிநாட்டு ஷாப்பிங்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி நீங்க வெளியூர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நீங்க பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ நீங்க வாங்குறீங்களோ, அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்க பிளிப்கார்ட்ல வாங்கலாம். அதுதான் வந்து மெட்டாவாஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயோ அப்புறமா வந்துட்டு அலிபா எல்லாமே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஆஃபீஸுக்கும் எல்லாருமே வந்து லேப்டாப்ல இருந்து தான் ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இங்க இருந்துகிட்டே நீங்க இந்த மெட்டாவாஸ் மூலியமா இந்த விஆர் கிளாஸ் மூலியமா
உலகம் ஃபுல்லா இருந்து நீங்க எங்க வேணா வந்துட்டீங்க, எந்த ஆபீஸ்ல வேணா நீங்க வேலை செய்யலான்றத போக என்டர்டைன்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஒரு தியேட்டரோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டாவாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூவி தியேட்டர்லயே நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படத்தை எடுக்கிறாங்களா ரொம்ப சூப்பரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நெட்ஃபிளிக்ஸோ அமேசான்லயே ஒரு நீங்க ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அதை தாண்டி மெட்டாவாஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதனால நீங்க பாக்குறீங்களா, நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்களா, அந்த ப்ரொடியூசருக்கே அந்த படத்தை போய் சேர்ந்துரும். ஸோ இந்த மாதிரியான பயங்கரமா சிம்பிளிட்டி பண்ணிட்டே இருக்காங்க. இதற்கான வேலைப்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க போய் பேங்க்ல போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டாவாஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன், பணத்தை கொடுங்கன்னா யாராவது பேங்க்ல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராஜெக்டை யார் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க பண்ணுவோம். ஒரு காலகட்டத்துல பல கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஆனா வாரன் பஃபன் வாங்கினாரு. ஏன்? வாரன் பஃபனுக்கு தெரியும் அந்த கம்பெனி எல்லாம் மிக சிறந்த கம்பெனி ஆக போகுது அப்படின்றது தெரியும். அதனாலதான் வாங்கினாங்க. ஸோ அன்னைக்கு அவரு தான் ஆனாரு. அந்த கம்பெனி வளரும் போது அவரு வளர்ந்தார். அதே மாதிரிதான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளக்கூடிய இருக்க காயின்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா மிக சிறந்த எதிர்காலம் இருக்கு. இந்த காயினை நாங்க ப்ரமோட் பண்ணலங்க, இந்த ப்ராஜெக்டை பத்தி நாங்க சொல்றோம். அண்ட் அடுத்து கவர்மெண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டதால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா நாட்டிலையும் வந்து டாக்ஸ் போட்டாங்க. டாக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் போட்டுட்டாங்க அப்படின்னா அது நேர்மையா தான் இருக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு டாக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய அத்தாட்சி இல்லையா? நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டாக்ஸ் கட்டுறீங்க, ஸோ கார்பரேஷன் டாக்ஸ் கட்டுறீங்க. அதெல்லாம் காமிச்சு என்ன பண்ணலாம், நீங்க பட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்லையா? கவர்மெண்ட் பட்டா தரேன் அப்படின்னு வெயிட்டிங்ல. ஏன்னா டாக்ஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நிறைய பேர் வந்துட்டு இது வந்து கிரிப்டோ கரன்சி வந்துட்டு லீகலா இல்லீகலான்றாங்க. லீகல் தாங்க, அதனால தாங்க டாக்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க கிரிப்டோ கரன்சில சம்பாரிச்சீங்கன்னா 32% டாக்ஸ், சர்டாக்ஸோட சேர்த்து 32% டாக்ஸ்ன்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்ப 32% டாக்ஸ் கொடுத்து நம்ம பெரிய எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னா பதில் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களோட பணத்தை நீங்க யாருக்கிட்டையுமே கொடுக்காம நஷ்டமே இல்லாம, சொல்ல போனா ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட்ல கூட நீங்க ஒரு வருஷத்துக்கு 120% இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 10% 30% சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாராலையும் முடியுமா? எஸ், எல்லாராலையும் முடியும். நான் ஏற்கனவே சொல்றதுதான், குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். நீங்க எல்லாமே யூடியூப்ல இருக்குது, எல்லாமே இன்டர்நெட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே படிச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவுட்டேட்டா இருக்கும். அதே மாதிரிதான் ட்ரேடிங்ல நிறைய பேர் லாஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் எல்லாமே யூடியூப்ல இருக்கிறத பார்த்துட்டு பண்றாங்க. அந்த யூடியூப்ல புதுசா பதிவேற்றம் பண்ணா கூட அதுவும் ஏற்கனவே பழைய தொகுப்போட பதிவேற்றமா கூட இருக்கலாம். அதனாலதான் ஒரு லைவா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கணும். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நிறைய கிளைகள் இருக்கணும். ஸோ அதே மாதிரி உலகம் ஃபுல்லா நிறைய ஃபுல் டைமர்ஸ் அண்ட் பார்ட் டைமர்ஸ் பயிற்சியாளர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இந்திய அரசாங்கத்தோட அனுமதி பெற்று நடக்கக்கூடிய ரொபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் இருக்குங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல படித்தவர்கள் படிக்காதவர்கள் லேப்டாப் இருக்குது, ஒன்னும் இல்லை மொபைல் இருக்குது, சிம்பிளிஃபைடா வந்து ஆல்கோ ட்ரேடிங் எல்லா விதத்திலையும் நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உலக பணக்காரர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை வந்து சேமிச்சு வைக்கிற காலகட்டத்தில் ட்ரேடிங் சொல்லிட்டு வந்துட்டா மட்டும் எல்லாருமே வந்து கிரிப்டோ கரன்சிக்கு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மார்க்கெட்டான NSE BSE 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இயங்காது. அதே பிடிச்ச மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சாட்டர்டே சண்டே இயங்காது. ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படி இல்லைங்க. ஒரு நாள் கூட லீவ் இல்ல. கிரிப்டோ நெவர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. வருடம் முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதாலதான் கிரிப்டோ கரன்சியோட ஆண்டு வருமானம் 120 இருந்து 360% வரைக்கும் போகுது. உங்க பணத்தை நீங்க யாருக்கிட்டையுமே கொடுக்காம. அண்ட் உங்களோட பணம் வேணும் அப்படின்னா, ட்ரேடிங்ல இல்லை அப்படின்னா இமீடியட்டா நீங்க எடுத்துக்கலாம். ட்ரேடிங்ல இருந்துச்சு அப்படின்னா லாபத்தில் இருந்தால் வித்துட்டு, நஷ்டத்துல இருந்தாலும் வித்துட்டு இமீடியட்டா நீங்க எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் வேற எதுலையுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சில மட்டும்தான் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த பேட்டர்ன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பல தொழில்கள் கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய தொழில்கள் எந்த தொழிலா இருந்தாலும் லாஸுக்கு அவங்க வியாபாரம் செய்யறதே இல்லை. ஆனா ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான் கமாடிட்டில ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல ஃபாரெக்ஸ்ல ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாப் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஸ்பாட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது கிரிப்டோ கரன்சில. அதுல ஸ்டாப் லாஸே கிடையாது. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட எண்ட்ல அதை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். நீங்க கத்துக்கலாம் நஷ்டமே இல்லாத வர்த்தகத்தை எப்படி பண்றதுன்றது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சியோட ஃபீல்டு அப்படி. ஆனால் அந்த ஃபீல்டுல என்னென்ன வகையில நீங்க வருமானம் பார்க்க முடியும்னா, மைனிங் பண்ணலாம், ஹோல்டிங் பண்ணலாம், ஸ்டாக்கிங் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். ஆனா அந்த மைனிங்னா என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடிங் நடந்தாதான் மைனிங்ன்ற ஒரு ரிவார்ட்ஸே. எப்படின்னா, பேங்கர் செய்யக்கூடிய வேலையை மைனிங் செய்வாங்க. இன்டெப்தா இந்த ப்ரோக்ராமோட எண்ட்ல பாப்பீங்க நீங்க. ட்ரேடிங் நடந்தாதான் அவங்களுக்கு வருமானம். ஹோல்டிங் பண்றதுனால அந்த காயின் எப்படி வளரும் அப்படின்னா, ட்ரேடிங்ல நடக்கக்கூடிய காயின் ஹோல்டிங் வச்சாதான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இடத்தையோ தங்கத்தையோ நீங்க வாங்குறீங்க. ஆனா தங்கத்தை மத்தவங்க வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் அந்த உயிரோட்டம் இருந்தாதான், இடத்தை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் அந்த உயிரோட்டம் இருந்தாதான் அந்த இடமோ தங்கமோ மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க வாங்கி வச்சிருக்க கிரிப்டோ கரன்சியை எல்லா விதமான எக்ஸ்சேஞ்சிலையும் வாங்குறதுக்கான விற்கிறதுக்கான உயிரோட்டங்கள் இருக்கணும். ஸ்டாக்கிங் அப்படின்னா என்னன்னா,
வெரி சிம்பிள். நீங்க உங்களோட பணத்தை வந்துட்டு எப்படி பண்றீங்க இல்லையா, பிக்சட் டெபாசிட், அந்த மாதிரி வந்து காயினை வாங்கி வச்சுக்குவாங்க. டெய்லி இவ்வளவு காயின் போனஸ் தரேன்னு சொல்லுவாங்க. எந்த நம்பிக்கையில? அந்த காயின் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கிற நம்பிக்கையில. ஆக மொத்தத்துல ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கிற காயின் எல்லா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற காயினை இங்க மதிப்பு மிக்கதா நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப கிரிப்டோ கரன்சில என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் சோசியல் மீடியால போயிட்டு ஏமாறுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க நிறைய பேர் சோசியல் மீடியால தான் இந்த ப்ரோக்ராம் வந்திருப்பீங்க. ஆனா ரொபோட்டக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் நீங்க போட்டு பாருங்க, எங்களோட ஜாதகமே வரும். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் மட்டுமே 10 பேர் இருக்காங்க, கோர் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் நாங்க. ஸோ கிட்டத்தட்ட சென்னையில் ஆஃபீஸ் அண்ட் மற்ற நேரத்தில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஆஃபீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ப்ராப்பரா ஃப்ரீ ப்ரோக்ராமை தவிர மற்ற எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் ஜிஎஸ்டி பில் பண்ணாமல் நாங்கள் பண்ணுறதே கிடையாது. அவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் எத்திக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேல் பண்ணிட்டு இருக்கோம், எத்திக்ஸோட. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு ஆஃபீஸும் இல்லாமல், சும்மாவே நம்ம வாட்ஸ்அப்பில் ஹாய் டியர் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன்ஸ் மூலியம் நம்மகிட்ட சைக்கலாலஜியா நம்மகிட்ட இருக்கிற அதிகப்படியான கடமையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பணத்தை பிடுங்கிறதுக்காக டைரக்டா பிடுங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, முதல்ல எடுத்தோன்னே ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சில் நீங்க ஆரம்பிப்பீங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சில் இது வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கங்க ப்ளீஸ், லிசன். நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில், அதுவும் எஸ்சிசி அனுமதி பெற்ற எக்ஸ்சேஞ்ச், இல்லை நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் கிரிப்டோ கரன்சியை வாங்கணும் விற்கணும். அதர்வைஸ் நீங்க வேற எந்த ஒரு பிரைவேட் வேலெட்ல நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கினாலும் அது இன்வேலிடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கவர்மெண்டோட அங்கீகாரம் இல்லாத காயினா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கவர்மெண்ட் எந்த இடத்துலயும் பொறுப்பு எடுத்துக்காது. இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ். அந்த பேசிக்ஸ் நாலேஜ் கூட நம்ம மக்களுக்கு தெரியாததால, ஏன்னா கிரிப்டோ கரன்சி புதுசுன்றதால அதுல இருக்கக்கூடிய டாலரை வாங்கி என்னோட வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, இங்க நீங்க 20% சம்பாதிக்கலாம் சொல்லி எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்ந்துருவாங்க. இந்த வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு இந்திய மதிப்புல வெறும் 5000 தான் ஆகும். ஆனா இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் 2 நாள் கொடுப்பாங்க, அடுத்து கொடுக்க மாட்டாங்க. விட்ராவல் டெய்லி வராது. இந்த ப்ரோக்ராம்ல நாங்க பார்த்துட்டதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கோம், இல்ல சார் விட்ராவல் வருது சார் விட்ராவல் வருது சார். என்னைக்காவது ஒரு நாள் விட்ராவல் வராது. என்ன காரணம்னா, நீங்க யார்ட்டையுமே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு பேங்க் திவாலானா நம்ம யார்கிட்ட, கவர்மெண்ட்ட கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது. ரிசர்வ் பேங்க்ட்ட கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட நம்ம பணத்தை கொடுத்து வச்சு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார்கிட்டங்க கேட்க முடியும்? கேட்க முடியாது. ஒரு கேஸ் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரிதான் இதுல விட்ராவல் வரதை திடீர்னு நிப்பாட்டிடுவாங்க. கேட்டால் விட்ராவல் அட்ரஸ் வீக் ஆயிடுச்சு, நீங்க பணத்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆளை கொண்டு போய் சேருன்னு சொல்லுவாங்க. அப்படியே பணத்தை போட சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, தவிர பணத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நிறைய பேர் ஏமாந்து உயிரே போயிருக்கே தவிர, ஆனா பணம் வந்ததா சரித்திரமே கிடையாது. ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃபு, ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்டு, பசங்களுக்கு தெரியாம பேரண்ட்ஸுக்கு தெரியாம ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இழந்திருக்காங்க. இதை 3 ஆண்டு காலகட்டமா நாங்க சொல்லியிருக்கோம். இந்த கம்பெனி எங்ககிட்ட இருக்கப்பவே நாங்க சொன்னோம், எங்களுக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்திருக்கு. ஸோ அதையும் கவர்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கிரிப்டோ அவேர்னஸ் ப்ரோக்ராம், இது கிரிப்டோ அவேர்னஸ்னா அவேர்னஸ் கொடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் நீங்க எங்கேயாவது உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு தொடங்குற ஒரே ஒரு நிறுவனம் ரொபோட்டக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான். அதுக்கப்புறம் இந்த பேரை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கதைக்கு வருவோம். ஸோ இது வந்து வெப்சைட்ல மட்டும் கிடையாது, நிறைய வந்து இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சோசியல் மீடியால இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய பேர் பண்றாங்க. $400 முதலீடு போட்டா 10 நாள்ல $4000 வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல வந்து பல லட்சம் ரூபா கொடுத்து நான் படிச்சிருக்கேன். அண்ட் ட்ரேடிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டெய்லியும் பணம் வருது, வாரம் பணம் வருதுன்னா பார்க்கக்கூடாது. எல்லா விதமான ட்ரேடிங்கும் எங்களுக்கு தெரியும். ட்ரேடிங் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பாட் ட்ரேடிங்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட வந்து படிச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பணம் வரதை மட்டும் டெய்லி எவ்வளவு வரும், வாரம் எவ்வளவு வரும், மாசம் எவ்வளவு வரும், தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு பிசினஸ், நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, உங்க பசங்களை ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி 1 மாசம் தான் நடக்கும், 1 வாரம் தான் நடக்கும்னா நீங்க அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க. அப்போ உங்களோட பிசினஸுக்கு நீங்க தான் பாஸ். அந்த பிசினஸ் மட்டும் ஏன் 1 வாரத்துல எவ்வளவு கிடைக்கும், ஏன் 1 மாசத்துல எவ்வளவு கிடைக்கும், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு பிசினஸ்னா தொடர்ந்து நீங்க எந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்க ஏதாவது ஒரு பொட்டிக்கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்த்துக்கள். ஆனா 1000 நாட்கள் அந்த பொட்டிக்கடையில உழைங்க. 1001வது நாள்ல இருந்து அந்த பொட்டிக்கடை உங்களை காப்பாற்றும்.
நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சாலும் சரி, லாஜிக் ஒண்ணுதான். 1000 நாட்கள் கடுமையா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் 1001வது நாள்ல இருந்து அது உங்களுக்காக கடுமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சிஸ்டம் நேர்மையான முறையில நீங்க பண்ணீங்கன்னா, அண்ட் வளரும் தொழிலா நீங்க பண்ணீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற அந்த அந்த டெய்லி அந்த கூலி வேலைக்கு போற, வாரம் வாரம் சம்பளம் வாங்குற அந்த மனப்பான்மையோட நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. அந்த மனப்பான்மையில தயவு செஞ்சு வெளில வாங்க. இன்னைக்கு லாஸ் அப்படின்னா எப்படி தெரியுமா லாஜிக் சொல்றாங்க? டுடே லாஸ் ஃபியூச்சர் கெயின் சொல்லுவாங்க. டுடே கெயின் ஃபியூச்சர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பங்க பாக்குறது? ஒரு வருடத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 3 வருடத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம் வருது இல்லையா, அந்த மாதிரி அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து 3 மார்க்கெட் வரும். இந்த 3 மார்க்கெட்டும் கடந்தாதான் ஒரு பெரிய தொகையை உங்களால பார்க்க முடியும். அப்படின்றதால அந்த மைண்ட் செட்டப்ல எல்லாம் இருங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பணத்தை போட்டுட்டு ஏமாந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நோ ப்ராப்ளம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 47 லட்சம் ரூபாய் கடன்ல ஒரு கடுமையான சொல் என்னோட கடன் கொடுத்த எங்களோட சொந்தக்காரங்க சொன்ன அந்த வார்த்தையினால அன்னைக்கு நான் ஏன் வாழணும்னு சொல்லிட்டு வாழக்கூடாததுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமான்லாம் நான் முயற்சி எடுத்து வந்தான். ஸோ அன்னைக்கு அதிர்ஷ்டவசமா என்னோட மனைவியால காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு நான் இருக்கிறேன். அந்த அந்த முயற்சி எடுக்காம காப்பாற்றப்பட்டு நான் இருக்கேன். ஸோ இதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் மினிமம் 5 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தொழில் தான் காரணம். நேர்மையான முறையில பொறுமையா நீங்க பண்ணீங்கன்னா இந்த தொழில் உங்களுக்கும் கை கொடுக்கும். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அதே சமயத்துல இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்துட்டா கூட இன்னைக்கு டாக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு போலி டாக்டர்கள் பிடிபட்டுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வக்கீல் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, எல்லாத்திலும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி வளர்ந்து வந்துட்டு இருக்குன்றதால இந்த கிரிப்டோ கரன்சில நிறைய போலிகள் உருவாகிட்டே இருக்கு. கிரிப்டோ கரன்சி உருவாக்கி தரணுமா, 5000 ரூபாய் கொடுங்க உருவாக்கி தரேன், உங்க ஒய்ஃபோட பேர்ல, பசங்களோட பேர்ல, உங்க ஹஸ்பண்டோட பேர்ல உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்க நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அவேர்னஸ் வரணும். அதுக்கப்புறம் பாருங்க எம்எல்எம் பிளான்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஏன் எம்எல்எம் பிளான்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரோ உங்க கூட இருக்கிற 4 பேர் அவங்க, நீங்க புத்திசாலி இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற 4 பேர் புத்திசாலி தான். நீங்க ஏமாலியா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற 4 பேர் ஏமாளி. இந்த லாஜிக்கை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களை ஒருத்தரை நீங்க ஏமாத்தணும் முடிவு பண்ணி உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டா உங்க கூட இருக்கிற 4 பேர் ஏமாத்தலாம். அதுதான் அந்த எம்எல்எம் பிளான். அந்த எம்எல்எம் பிளான்றது ஒரு நல்ல பிளான் தான். ஆனா நல்ல விஷயங்களை கூட கெட்டவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாங்க, வேகமா செய்யறாங்க, வளர்ச்சி அடையுது. ஆனா நல்லவங்க செய்யும் போது பொறுமையா தான் ஆகும். ஆனா பொறுமையா ஆனாலும் கண்டிப்பா ஷோரா வந்துட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் வெல்லும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். இப்ப இந்த கிரிப்டோ கரன்சில இருந்து விழிப்புணர்ச்சியோட நீங்க எப்படி நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுறது அப்படின்னா, அந்த கிரிப்டோ கரன்சி காயின்னா என்ன, டோக்கன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். காயின் டீலிஸ்டிங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். லிஸ்டிங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். காயின் லாக்கிங் செய்வது சரிதானான்னு தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான பிளாக் செயின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். காயின்னா என்ன, டோக்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். காயின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமா பிளாக் செயின் இருக்கும். ஸோ டோக்கன்னா அவங்களுக்கும் சொந்தமா பிளாக் செயின் இருக்காது. அதாவது என்னன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஜியோ சிம் கார்டும் இருக்கும், ஜியோ போனும் இருக்கும். அதே சமயத்துல வந்து ஐபோனுக்கெல்லாம் வந்து ஐபோன் சிம் கார்டு இருக்காது. ஓப்போக்கு ஒன் பிளஸ் நாடுக்கெல்லாம் சிம் கார்டு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜியோட சிம் கார்டை வாங்கி போட்டுக்குவாங்க. அதே மாதிரிதான் வேற ஒருத்தவங்களோட பிளாக் செயின்ல கூட நம்ம கிரிப்டோ காயின்ஸ் நடத்துவாங்க. ஆனால் வேற ஒரு பிளாக் செயினும் முக்கியம் கிடையாது, ப்ராஜெக்ட் தான் முக்கியம். புரியுதுங்களா? ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா அந்த காயினுக்கான காசை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத ஒவ்வொரு வெப்சைட்லயுமே வந்து நீங்க போய் பார்க்கலாம். அது எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் வந்து ப்ராஜெக்ட் தான் முக்கியம்னு சொல்றேன். லிஸ்டிங் டீலிஸ்டிங்னா என்னன்னா, ஒரு கம்பெனி வந்துட்டு ஓப்பன் ஆடிட்டிங் இருக்கணும். அந்த கம்பெனி எதற்காக உருவாக்கப்பட்ட கம்பெனியோ அதுக்கான ஷேர் மார்க்கெட்ல இருந்து அந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கிட்டா அதற்கான அந்த பணத்தை செலவிடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தங்கத்துக்காக நான் முதலீடு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்ல வராங்கன்னா அவங்க லேண்ட்ல முதலீடு பண்ணக்கூடாது. அப்படி லேண்ட்ல முதலீடு பண்ணா அது தப்பு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டீலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கிரிப்டோ காயின்ஸ்லயும் அந்த டீலிஸ்ட் இருக்கு. இது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்குது. அதே மாதிரியே கிரிப்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, டீலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல பொறுத்தவரை சிபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது இயல்பான ஒரு விஷயம் தான்ன்றதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டப்ல நீங்க இந்த தொழில நீங்க தொடங்கணும். அப்ப டீலிஸ்டே ஆகாத ஒரு காயினா இருக்காருன்னா நிறைய காயின்ஸ் இருக்கு, அதுல கூட நீங்க உங்களோட வர்த்தகத்தை நீங்க தொடரலாம். ஆனா அடுத்தது லாக்கிங் பண்றது சரிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்புங்க. லாக்கிங் வந்து காயினை பண்ணல, உங்களை பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காயினை வாங்கி காயினை வந்து நீங்க அவங்ககிட்ட வாங்க முடியாத மாதிரி ஒரு 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ லாக்கிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போனஸ் காயினை மட்டும் தான் நீங்க விற்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்ப அந்த போனஸ் காயினோட அந்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3%, 5%ன்ற மாதிரி. அப்ப லிட்டரலா நீங்க கிரிப்டோ காயின்ஸ் வாங்கல, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்க வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு செய்தி நடந்துட்டு. அதெல்லாம் தப்புங்க. காயின்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கணும், எப்ப வேணா விற்கணும். கிரிப்டோ ஓனர்னு சொல்லுவாங்க.
யாருமே கிரிப்டோ நான் வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க வெளிநாட்டுல எல்லாம். ஐஎம்ஏ கிரிப்டோ ஓனர்னு சொல்லுவாங்க. எந்த கிரிப்டோ நீங்க வச்சிருக்கீங்கன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க அவங்க கிரிப்டோ என்ன கிரிப்டோ வச்சிருக்கேன்னு. ஆனா நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எம்எல்எம் பிளான்ல இருக்கவங்க எல்லாம் நான் அவ்வளவு கிரிப்டோ வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா பிளாக் செயின் லெட்ஜர் எந்த லெட்ஜர்ல இருக்கு கணக்கு புத்தகம். கணக்கு புத்தகம்னா என்னங்க? இப்போ வரவு செலவு பார்க்குற ஒரு கணக்கு புத்தகம் வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அப்படி வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது தான் பப்ளிக் பிளாக் செயின் சொல்லுவாங்க. பிரைவேட் அண்ட் பர்மிஷன் இருக்கிற பிளாக் செயின்ல வந்து நீங்க அந்த காயினை நீங்க வாங்குனீங்கன்னா அவங்க எந்த நேரம் வேணா அந்த காயினை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏற விடாமையும் இறங்க விடாமையும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பப்ளிக் பிளாக் செயின்ல இப்படி பண்ண முடியாது. அதனாலதான் சதோஷி நாக்கமோட்டோ என்ன பண்ணாரு அப்படின்னா பப்ளிக் பிளாக் செயின் எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நிறைய எம்எல்எம் பிளான்ஸ்ல இருக்கவங்க பிரைவேட் பிளாக் செயின் அண்ட் பப்ளிஷிங் பிளாக் செயின் வச்சிருப்பாங்க. அது தவறான செயல். ஸோ இங்க பாருங்க பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய காயின்ஸை வாங்குங்க. ஏன்னா காயினை வாங்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சொந்தக்காரா இருக்கிறதுக்கு, நம்மளோட நண்பரா இருக்கிறதுக்கு, நம்மளோட உறவினரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது இல்லையா? ஆனா நம்ம போறோம், டீ குடிக்கிறோம், ரோட்ல பாக்குறோம், போகிறோம், அவருலாம் எந்த தகுதி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து நம்ம பாஸ்ட் கிளவுட், நம்ம ஜஸ்ட் அவர் நம்ம பாக்குறோம் அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு கிரிப்டோ காயின்ஸை நம்ம வாங்கி வச்சிருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி உள்ள காயினை நம்ம வாங்கி வச்சிருக்கணும். அப்படின்னா பப்ளிக் பிளாக் செயின். அப்பதான் வெளிப்படைத்தன்மையா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு காயின்ஸ் வந்திருக்கு போயிருக்குன்னு வெளிப்படைத்தன்மையா பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, இதுல போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதனாலதான் இந்த பிளாக் செயினுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னை வரைக்கும் பிட்காயினோட ஃபவுண்டர் சதோஷி நாக்கமோட்டோ யாருன்னே தெரியாது. ஆனா அவர் உருவாக்குன அந்த பிட்காயினுக்கு ETF கொடுத்திருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி நீங்க வந்துட்டு நீங்க பாண்ட் வாங்குறீங்களோ அந்த மாதிரி தலை சிறந்த நிறுவனங்கள்லாம் நீங்க பிட்காயினுக்கு நீங்க என்ன பண்ணலாம், பாண்ட் வாங்கலாம். யார்கிட்ட? பிளாக் ராஸ் பாருங்க, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஜேபி மோகன், இவங்களாம் பெரிய பெரிய கம்பெனிஸுங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சிக்கு பாண்டே வாங்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த பிட்காயின் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ணி அவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. எதுல? எக்ஸ்சேஞ்சில். அதை தான் நாங்க 3 வருஷமா என்ன பண்றோம், யார்ட்டுமே கொடுக்காம உங்களோட எக்ஸ்சேஞ்சிலே வச்சுட்டு நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் 3 வருஷமா. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெரி சிம்பிள். காயின்சிக்கோன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, காயின் மார்க்கெட் கேப்னு வெப்சைட் இருக்கு. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. அதுல போய் பாருங்க எவ்வளவு கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மார்க்கெட் கேப்ல ஒட்டுமொத்த கிரிப்டோக்கான சொத்துக்கள் என்ன, 24 மணி நேரத்துல எப்படி இருக்குது, பிட்காயினோட டாமினன்ஸ் என்ன, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட பணத்தை நீங்க யார்ட்டுமே கொடுக்காம நஷ்டமே இல்லாத நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சா இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சா இருக்கணும். ஏன்? கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாங்கக்கூடியது, விற்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்னா ஒரு ஏரியால இருந்து மட்டும்தான் எல்லாரும் வருவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம உள்நாட்டில் இருந்தா கூட உலகளாவிய லெவலில் நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட். அப்படி பார்க்கும்போது நம்பர் 1 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் தான். நாங்க ஏன் பைனான்ஸை நாங்க தைரியமா நாங்க சொல்றோம் நீங்க பண்ணலான்ட்டுனா SEC கண்ட்ரோல்ல இருக்காங்க. SECனா யாருன்னா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா தைரியமா நம்ம பண்ணலாம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதோட மட்டும் இல்லாம இந்திய நாட்டுல நீங்க நிறைய பேர், பெரும்பாலான பேர் வந்திருப்பீங்க. இந்திய நாட்டோட அனுமதி பெற்று நடந்துகிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த கடுமையான சட்டத்திட்டங்களுக்குள்ள வந்துட்டு ஒருத்தவங்க என்ன ஆயிருக்காங்க, அந்த ரெகுலேட்டுக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப நேர்மையா இருந்தா தான் முடியும். இது மட்டும் இல்லைங்க, 19 நாட்டோட அனுமதி பெற்று நடத்திட்டு இருக்காங்க பைனான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் பைனான்ஸ் நீங்க தாராளமா எந்த காயினா பைனான்ஸ்ல ஒரு காயின் இருக்கு அப்படின்னா தாராளமா வாங்கலாம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுல இந்த கிரிப்டோ கரன்சி யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா FIU இந்தியான்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட், அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் த ஆன்டி மணி லாண்டரிங் அவங்களோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆக்ட் வந்து அந்த ஆக்ட்ல தான் வரும். சரி, இப்போ நீங்க எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கிட்டீங்க, அதுல நீங்க காயின் வாங்கிக்கலாம், விற்கலாம், ரைட்? ஓகே. அடுத்து இந்த கிரிப்டோ காயின்ஸ் நான் வாங்கி வைக்கணும்னா அது எப்படிப்பட்ட கிரிப்டோ காயின்ஸா இருக்கணும்னா வெரி சிம்பிள். கிரிப்டோன்னு நீங்க தட்டினீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கிரிப்டோ காயின்ஸ் வரும். ஆனால் நேர்மையான 3 காரணம் தாங்க கிரிப்டோ காயின்ஸ் வாங்குறதுக்கு இருக்கணும். நம்பர் 1 உங்க ஃபேமிலிக்காக, அடுத்து உங்களோட கனவுக்காக, அடுத்து உங்களோட கடமைக்காக. அதாவது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சொத்து வாங்கணும், ஆனா என்னோட சம்பளத்தாலேயும் வருமானத்தாலேயும் முடியாது, பெருசா வளர லெவலில் சொத்து வாங்க முடியாது. அதே மாதிரி என்னோட கனவு பெருசு, அதே மாதிரி என்னோட கடனும் பெருசு, கடமையும் பெருசு. இதெல்லாம் நான் சம்பாதிக்கிறதாலேயும் என்னோட வருமானத்தாலையும் முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா லட்சக்கணக்கான மடங்கு வளரக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய நம்ம காயினை வாங்கி வைக்கலாம். இது இல்லாம நிறைய காரணங்களுக்காக காயின் வாங்கி வைப்பாங்க. என்ன ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட்டு போனாங்க, ரொம்ப சூப்பரா பேசினாங்க, கோட் ஷூட் போட்டு பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஏற்காடு கூட்டு போறேன்னாங்க, அப்புறம் வந்துட்டு துபாய் கூட்டு போறேன்னாங்க. இங்க எல்லாம் பணம் கொடுத்தா நீங்களே உங்க ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போயிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்க, இந்த 3 காரணமா இருந்தா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, நேரா வந்து 100 காயின்ஸ் முதல்ல வாங்குங்க. ஃபர்ஸ்ட் 100 காயின்ஸை வாங்க. நான் என்ன சொல்லுவேன், எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சார் எந்த காயின் சார் வாங்கணும்னு வாங்க.
100 காயின்ஸ் வாங்கிட்டதுக்கு அப்புறம் 101th காயின் நீங்க தாராளமா வாங்கலாம். அதுல எந்த ஒரு ஏன்னா 100 காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷன் நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா இந்த எல்லா காயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் கிங் காயின். இந்த காயின் இறங்குச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக இறங்குது, 0.5ல இருந்து 1% இறங்குது. திடீர்னு ஃபேக் நியூஸ்க்காக இறங்கலாம், போர் வந்தா இறங்கலாம், ஏதோ ஒன்று வந்தா இறங்கலாம்னா இந்த எல்லா காயினும் இறங்கும். என்ன பண்ணுவாங்க, எல்லா காயினும் 5 to 10% இறங்கும். என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லாம் பிட்காயின் வாங்கி வச்சிருவாங்க. உடனே பிட்காயின் மேலே ஏறும். பிட்காயின் மேலே ஏறணும், இந்த ஆல்ட் காயின்றது 90% கூட கீழே இறங்கும். ஆனா இறங்கிட்டு அப்படியே நேரம் மேலே போகும் பாருங்க, 10% 15% டக்கு டக்குன்னு மேலே ஏறும். அப்ப என்ன ஆகும், லாபம் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. சில பேர் தங்கத்துல வியாபாரம் செஞ்சு கோடீஸ்வரனா இருக்காங்க, சில பேர் இரும்பு வியாபாரம் செஞ்சும் கோடீஸ்வரா இருக்காங்க, சில பேர் தர்மாகோல் வியாபாரம் செஞ்சு கோடீஸ்வரா இருக்காங்க. வால்யூம் என்னன்றது முக்கியம் கிடையாது. எந்த நேரத்துல எந்த தேவைகள் டிமாண்ட் எங்க கிரியேட் ஆகுதோ அதை நம்ம பண்றோம். அதனாலதான் எல்லாரும் ஆல்டர்னேட் காயின்ஸ்ல நிறைய வாங்கி வைக்கிறாங்க, பெஸ்ட் காயின். ஸோ இது இல்லாம இந்த 100 காயின்ஸை வாங்கி வைக்கீங்கன்னு சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி ரொபோடெக் மூலியமா உங்களுக்கு வேலை இருந்துகிட்டு இருக்குது, நான் டெய்லி ட்ரேட் பண்ண முடியாது, நான் காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் தான் வருவேன், எனக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை, ஆனா ஏன் பணத்தை நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், ஆனா நஷ்டமே இல்லாத ஒரு ட்ரேடிங் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரொபோட்டோட ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட்ல கூட நீங்க பண்ணலாம். உங்க பணத்தை யார்ட்டையும் கொடுக்க வேணாம், உங்க எக்ஸ்சேஞ்சிலே வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் எப்படி பண்றதுன்றது நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட உலகத்திலே இருக்கக்கூடிய 15 காயின்ல 9 காயின்ல மட்டுமே நீங்க ட்ரேட் பண்ணலாம். வருடத்திற்கு 120% 360% நீங்க சம்பாதிக்கலாம். இதை பத்தி இந்த ப்ரோக்ராம்ல தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் ஒன் மோர் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அந்த 100 காயின்ல 11வது இடத்துல இருக்கிறது ஷிபானுன்னு ஒரு காயின் இருக்குது, 77வது இடத்துல பிட்டோரண்ட் ஒரு காயின் இருக்கு. இந்த 2 காயினோட விலை எவ்வளவு தெரியுங்களா? டாப் 100ல இருக்கிற காயினோட விலை ₹1 கம்மி, நயா பைசா. சரி, டாப் 100 காயின்ல ஒரு காயின் இருக்கு, யார் தெரியுமா? எலான் மாஸ்க் அவரோட விருப்பப்படுற ஒரு காயின், டோஜ் காயின். உங்களுக்கு தெரியும் எலான் மாஸ்க், நான் சொல்லி ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அவரோட காயின் டோஜ் காயின். இந்த டோஜ் காயினோட விலை எவ்வளவு தெரியுமா? காம்பியா இருக்கு. இதே ப்ரோக்ராமே ₹7 சொன்னோம், இப்ப இதே ப்ரோக்ராம்ல ₹32.73. யோசனை பண்ணி, இந்த ப்ரோக்ராம் யாரெல்லாம் நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கே தெரியும், ₹7 இன்னைக்கு ₹32. ஏங்க, போன மாசம் வரைக்கும் ₹9 தான், ஆனா ₹32. இந்த காயின் எங்க இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. அந்த காயின் எத்தனை, எவ்வளவுக்கு? ₹7 இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட 100 காயின்ல ஒரு காயினே இல்லாத ஒரு காயினு கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க நமக்கு? நிறைய ரூபாய்க்கு நமக்கு என்ன பண்ணாங்க, நம்ம தலையில கட்டினாங்க. பிட்காயின் விலை ஏறும்போது அந்த காயினோட விலையெல்லாம் ஏறணும் இல்லையா? அந்த லெவல்ல ஏறணும் இல்லையா? ஏறல. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட் வேற ஒருத்தருக்கு அந்த காயினை தலையில கட்டுறது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ப்ராஜெக்ட் இல்லாத காயின் வாங்கினா கண்டிப்பா வளர்றது ரொம்ப கஷ்டங்க. பைனான்ஸ் ஃபீட்ஸ்னு ஒன்று இருக்குது, சோஷியல் மீடியா மாதிரி. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேக் நியூஸா வந்து அவங்களுக்கு பிடிச்ச காயின்லாம் போட்டு இந்த காயின் லிஸ்ட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, பைனான்ஸ் உள்ள போய் பாருங்க. ஏன்னா பைனான்ஸ் வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச், ப்ராப்பரா ஒரு கேவிசி பண்ணா தான் உங்களால வந்துட்டு அதுல வந்து நீங்க என்டர் ஆக முடியும். லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, 8.9 lakhs crores டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்குது எவ்ரி 24 ஹவர்ஸுக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100% செக்யூர்ட். நீங்க உங்களோட பணத்தை யார்ட்டுமே கொடுக்காம யார் பேர்ல வந்து நீங்க கேஒய்சி பண்ணீங்களோ, உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்க பாஸ்போர்ட் வச்சு நீங்க ஓபன் பண்ணீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஜிபே, போன்பே இல்ல பேங்க் அக்கௌண்ட் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை வாங்கி நீங்க பல விதமான கிரிப்டோ கரன்சியை நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். P2P வழியில நீங்க வாங்கலாம். நிறைய பேர் இந்த P2P நீங்க வாங்கினா ஃப்ரீஸ் ஆயிடுமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ரொபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல ட்ரைனர் இருக்காங்க, கோச் இருக்காங்க, சீனியர் கோச் இருக்காங்க. அவங்களோட உதவியோட நீங்க செய்யுங்க, எப்படி வாங்குறதுன்றது சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு ஆத்தென்டிகேஷன்ஸ்லாம் உங்க மொபைலுக்கும் உங்க மெயிலுக்கும் OTP வரும், அவ்வளவுதான். 24/7 365 டேஸும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த வர்த்தகத்தை துவங்கலாம். 401 காயின்ஸ் இதுல இருக்குது. பைனியர் இவங்க தான். அண்ட் இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ஃப்ரீ, மேக்கர் டேக்கர் சார்ஜுக்கு மட்டும்தான் காசு. இதுல நிறைய மார்க்கெட் இருக்குதுங்க. இதுல நிறைய ஸ்பாட் மார்க்கெட் இருக்குது, அப்புறமா வந்துட்டு ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஆனா நஷ்டமே இல்லாத ட்ரேடரை ஒரு பிகினர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பணத்துல வச்சு நஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட் தான் பெஸ்ட். ஏன்னா நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. ஃபியூச்சர் மார்க்கெட்டும் நாங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கமாடிட்டி, ஈக்விட்டி, ஃபாரெக்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லா விதமான ட்ரேடிங் பத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டியூட், அவ்வளவுதான். பட் ஆனா வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் பிகினரா இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட் ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும் பண்ணுங்க. ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டுமே பண்ணீங்கன்னா நீங்க அழகான முறையில் வளரலாம், அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ப்ரோக்ராம் முடிய போகுது. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது ஒரு சரியான நேரங்க. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரேடரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாசம் இந்த 8 மாசம், இந்த 1 வருஷத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 1 வருஷம் துவங்கிடுச்சு. கடந்த 3 வருடமா அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன லாஜிக் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன் பிட்காயின் இப்ப விலை ஏறுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா 21 மில்லியன் பிட்காயின் இருக்கு இல்லையா, அது நீங்க என்ன, அது எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மைனிங்னா என்ன, ஹால்வின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்.
2,10,000 பிளாக்ஸ்ன்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹால்வின்ற ஒரு ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னா என்ன, அது வந்தா ஏன் பிட்காயின் மேல ஏறுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்பா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2,10,00,000 பிட்காயின், அதுல 2 கோடி பிட்காயினை மைனிங் அப்படின்ற ப்ராசஸ்ல சதோஷி நாகமோட்டோ வச்சுட்டாரு. மைனிங்னா என்னங்க, தங்கத்தை வந்து சுரங்கத்துல இருந்து வெட்டிட்டு எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி. இங்க மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும் தங்கத்துக்கு, இங்க ஒரு ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் தேவைப்படும். சரி, மீதி இருக்கிற 10 லட்சம் எங்கன்னா சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. கேம் ஆடினா ஃப்ரீ, அதுக்கப்புறமா வந்து பீஸா வாங்கினா ஃப்ரீ, எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணா ஃப்ரீ, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் மாத்தும் போது, பணத்தை மாத்தும் போது பேங்கர் செய்யக்கூடிய வேலையை இங்க யார் செய்வா, இங்க செய்யறதுக்கு வர வேண்டியவங்க தான் மைனிங். இந்த மைனிங்ன்றவங்களுக்கும் பேங்கருக்கும் என்ன வித்தியாசம்னா, பேங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பர் என்ன, பேன் நம்பர் என்ன, நம்ம வீடு என்ன எல்லாமே தெரியும். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பணம் மாற்றம், அதாவது டாலர் மாற்றம் பண்ணணும், அதுக்கான வேலட் அட்ரஸ் வந்துடும். இதுக்கான ப்ராசஸிங் என்ன பண்ணுவாங்கன்னா, சில புதிர்கள் என்கிரிப்டான சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த புதிர் என்ன பண்ணுவாங்க, அந்த பசில்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சால்வ் பண்றது மூலியமா ஒரு பிளாக் தன்னால கிரியேட் ஆகும் சிஸ்டத்தின் மூலியமா. அந்த பிளாக் கிரியேட் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். யாரால அந்த பிளாக் கிரியேட் ஆகுதோ அவங்களுக்கு 50 பிட்காயின் ரிவார்டா கிடைச்சிச்சு. இதான் ரிவார்ட். 50 பிட்காயின் ரிவார்டா கிடைச்சிச்சு. சோ எவ்வளவு நேரம் வரைக்கும் கிடைச்சிச்சு, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் இதுக்கான வேலை நடக்கும் போது 2,10,000 பிளாக்ஸ் வர வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அந்த 50 பிட்காயின் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பணம் வீக் ஆயிடும். அப்படின்றதால சதோஷி நாகமோட்டோ இந்த பிட்காயினை உருவாக்கும் போதே சூப்பர் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டார். ஹால்வின் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்துட்டார். ஹால்வின் அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னா, பாதியா குறைக்கப்படுறது. என்ன பாதியா குறைக்கிறாங்கன்னா, 2009 இருந்து 2012 வரைக்கும் இந்த மைனிங்ல இருக்கவங்க இந்த வேலையை செய்யும் போது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் 50 பிட்காயின் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத ஹால்வின் பாதியா குறைச்சு அடுத்த 2012 இருந்து 2016 வரைக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 25 பிட்காயினா கொண்டு வந்துட்டாங்க. ஏன், அப்பதான் பிட்காயின் வந்துட்டு இன்ஃபிளேஷன் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றதுக்காக. ஓகே ஃபைன். ஆனாலும் மைனிங் பண்றவங்க நிறைய பேர் வராங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்க வேலை செஞ்ச கம்பெனி உங்களுக்கு பாதி சம்பளம் கொடுத்தா நீங்க நாளைக்கு வேலைக்கே போக மாட்டீங்க. ஆனா பாருங்க, பிட்காயினை பாதி ஆக்கிட்டாங்க. ஆனாலும் ஏகப்பட்ட பேர் மைனிங் பண்ணாங்க. என்ன காரணம், பிட்காயினோட விலை ஏறிடுச்சு. அப்ப 2012 ஏறிடுச்சானா இல்ல, 2012 இருந்து கொஞ்சம் சர்க்குலேஷன்ல இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் போனோன்னு டிமாண்ட் கிரியேட் ஆனோன்னு பிட்காயினோட விலை ஏறிடுச்சு. அடுத்து 2012 இருந்து 2016 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 25 கொடுத்தாங்க இல்லையா, 2016க்கு மேல 12.5 கொடுத்தாங்க, பாதியா குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பவே உடனே பிட்காயின் ஏறிடுச்சா இல்ல, கொஞ்சம் சப்ளை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே டிமாண்ட் கிரியேட் ஆனோன்னு ஏறிடுச்சு. 2016 இருந்து 2020 வரைக்கும் 12.5 பிட்காயின் கொடுத்தாங்க. இப்ப 2020 இருந்து 2024 வந்துருச்சு இல்லையா, இப்ப ஜனவரி மாசத்துல இருந்து 6.25 பிட்காயின் 3.125 பிட்காயின் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு விலை ஏறல, ஏன்னா சர்க்குலேஷன்ல இருந்துச்சு. இப்ப டக்குன்னு விலை ஏறிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லா கிரிப்டோ கரன்சி மேல ஒரு கிரஷ் ஆயிடுச்சு. கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை பெருசா எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி 2140 வருஷம் ஆகும் மொத்தம் 2,10,00,000 பிட்காயின் வரத்துக்கு. இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே 8 மாசம் வரைக்கும் பீக்ல இருக்கும். இந்த மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் பீக்ல இருக்கிறதுக்கூடிய இந்த தொழில் இந்த வாட்டி மட்டும் 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு போகுன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, SEC பிட்காயினுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ரூவல் கொடுத்துட்டு ETF கொடுத்துட்டாங்க. இவங்க ETF கொடுத்ததால வளர்ந்துருமான்னா எஸ். ஏன்னா 2004 வரைக்கும் கோல்டோட விலை என்னன்றதை பாருங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ETF கொடுத்தாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் பாண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 346% வந்துட்டு கிரிப்டோ கரன்சி விலை ஏறி போச்சு. இப்ப ஜனவரி 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிட்காயினுக்கு வந்து ETF கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஏறி இருக்கு தெரியுமா, 50% மேல ஏறி போச்சு. அப்ப அந்த 3 வருஷம் ஆச்சுன்னா எவ்வளவு சதவீதம் ஏறுன்றது நீங்களே பாருங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கிரிப்டோ யூசர் வேற, நாளைக்கு கிரிப்டோ யூசர் வேற. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாப்புலேஷன், நம்மளோட உலக பாப்புலேஷன் எவ்வளவு இருக்க போதோ அவ்வளவு பாப்புலேஷனும் கிரிப்டோ யூசர் பண்ண போறாங்க. இந்த நேரத்துல பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த வளரும் தொழில்ல கால் பதிக்கணும். ஏன்னா எந்த ஒரு தொழில முதல்ல யார் கால் பதிச்சாங்களோ அவங்க தான் வளர்ந்துருக்காங்க. ஒரு பொட்டிக்கடை நம்ம தெருவுல வச்சவர் தான் பெருசா வளர்ந்துருக்காரு. நீங்க பார்க்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் முதல்ல யார் வச்சாங்க, ஒரு ஜூஸ் கடை முதல்ல யார் வச்சாங்க, ஒரு டீ கடை முதல்ல யார் வச்சாங்க, ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் இறங்கினாங்க, அவங்க தான் முதல்ல வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஆனா சேலஞ்சிங் இருக்கு. அந்த சேலஞ்சிங் ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய சால்வேஷன் ப்ராப்ளம் எல்லாம், நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. யார்கிட்ட இருக்கு, ரோபோடெக் நிறைய சொல்யூஷன்ஸ் நாங்க தரோம். சரி, ட்ரேடிங்கோட பெனிஃபிட் பாத்தீங்க. சேலஞ்சிங் என்னங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை வாங்கணும், கிரிப்டோ கரன்சியை விற்கணும். நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை வாங்கி 1 வருஷம் கழிச்சு வித்து ₹1 லாபம் கிடைப்பாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், இதே கிரிப்டோ கரன்சியை 1 வருஷமா வாங்கி அந்த ₹1 லாபத்துக்கு ஒரு 2 வாட்டி போவோம்.
ஒரு 5 ரூபா லாபத்துக்கு ஒரு வாட்டி போவோம், 50 பைசா லாபத்துக்கு ஒரு 15,000 வாட்டி போவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன லாபத்தை எடுத்து வருடத்தோட இறுதியில் பெரிய லாபத்தை பார்க்கலாம். தான் ட்ரேடிங். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம வாங்கி வைக்கிற காயின் நல்ல பீக்ல எப்போ போவோம் அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் போகும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட், யூகே மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு $17,000 ஒரு பாட்டில் மட்டுமே ட்ரேட் நடந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு வச்சிருக்கேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷனை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, இல்லைங்க நான் அதெல்லாம் வேண்டாம், நான் மேனுவலாகவே பண்றேன், ஆனால் எனக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ட்ரேடிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவும் காசுக்கும் நிறைய ட்ரைனிங் நாங்கள் சொல்லித்தரோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுல எதுவுமே காசு கிடையாது. இந்த ப்ரோக்ராம் இறுதியில் கூட நாங்கள் எந்த காசையும் நாங்கள் கேட்க போறது கிடையாது. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல இதுக்கப்புறம் எனக்கும் உபயோகமா இருக்கும், உங்களுக்கும் உபயோகம் இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லி தர போறேன். இதே ட்ரைனிங்கை வந்து எல்லாரும் வந்து ஃப்ரீயாகவும் பண்றாங்க. ஏன்னா 25,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதே ட்ரைனிங்கை எல்லாரும் ஃப்ரீயாகவும் நாங்கள் சொல்லித்தரோம். ஆனா இதே ட்ரைனிங் காசுக்கும் சொல்லித்தரோம். சரிங்களா? ஃப்ரீயா யாருக்கு சொல்லித்தரோம்? எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு ட்ரேடிங் எடுக்கிற லெவல்ல நீங்க அழகா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து அதெல்லாம் வேணாங்க, எந்த காய் நான் வாங்குறது விற்கிறது மட்டும் சொல்லணும் போதும் அப்படின்னா, நிறைய பேர் எங்ககிட்ட காசுக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் ஃப்ரீயாகவும் வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா வாங்கணும்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்லையோ டெலிகிராம் சேனல்லையோ நீங்க நினைச்சுக்கோங்க, எந்த காசும் நாங்கள் வாங்குறது இல்லை, அப்படியே ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்க தாராளமா வரலாம். எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் அன்லிமிட்டடா கொடுப்போம். எதுல கொடுப்போம்? ரொபோடெக் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்கோம். பிளே ஸ்டோர்ல இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்ல இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். அது உள்ள நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, அது உள்ள யாரோட மொபைல் நம்பரும் தெரியாது, அதே மாதிரி சிக்னல் அன்லிமிட்டடா கொடுப்போம். ஏன்னா நிறைய சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம அந்த வச்சிருக்கோம் ஆப். அந்த ஆப்புக்கு நம்ம பேமெண்ட்லாம் வாங்குறது கிடையாது, அந்த ஆப்புக்கும் பேமெண்ட் வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? எங்க ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு என்ன தகுதின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அண்ட் அன்லிமிட்டடா கொடுப்போம். ஏன்னா நாங்கள் டெக்னாலஜியை நாங்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட போன வருஷம் இதே நேரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் ஆச்சு அவர் சொல்லி, பில்கேட்ஸ் சொன்னாரு, அடுத்த 5 ஆண்டுகள்ல எல்லாருமே வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன காரணம்னா, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே 2 வருஷம், இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஏஐ டெக்னாலஜி மூலமா நான் என்ன பண்றேன்? ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஏஐ டெக்னாலஜி மூலமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்காக நம்ம பைக் வாங்குறோம்? எதற்காக நம்ம கார் வாங்குறோம்? எதுக்காக நம்ம பிளைட்ல போறோம்? ஏன்னா நம்ம நேரத்தை வந்து நம்ம சேமிக்கிறோம். வேகமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம வந்து பயன்படுத்தியே ஆகணும். அதுதானே? இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஜூம்ல வந்திருக்கீங்க. டெக்னாலஜியை நான் பயன்படுத்த மாட்டேன்னா எல்லாம் என்ன பண்ணணும்? நாங்க ஏதாவது ஒரு ஹால் எடுத்துக்கணும், நீங்க அங்கிருந்து பஸ்ல ஏறி வரணும், பைக்ல ஏறி வரணும், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க எல்லாம் நிறைய பேர் கம்ஃபர்டபுளா வீட்டுல இருந்தே உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டுக்கிட்டு, இல்லையா? இதெல்லாம் நடக்குமா? டெக்னாலஜி இருந்தா தானே நடக்குது. அதுதான் டெக்னாலஜி நீங்க முன்னெடுத்து போனீங்கன்னா நீங்க மிக சிறந்த ஒரு புத்திசாலியா போகலாம். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாட் இருக்குது. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி மூலமா ஈஸியா நீங்க ட்ரேட் பண்ணலாம். இதை நாங்க சொல்லித்தரதால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ரெஃபரல் கோடு ஒன்று இருக்குது. அந்த ரெஃபரல் கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கும் பணம் வரும். ஆனா நாங்க அதுக்காக சும்மா இல்ல, அன்லிமிட்டடா சிக்னல் கொடுக்குறோம். சிக்னல் கொடுக்குற ஒரு ஆப்பே ஃப்ரீயா கொடுக்குறோம். 3 ட்ரெயினர் கொடுத்துட்டு இருக்கோம். வாரத்துல 3 ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லியும் காலையில ஆன்லைன் ஆஃபீஸ், ஆஃப்லைன் ஆஃபீஸ் கொடுக்குறோம். எந்த பணமும் இல்லாம சிக்னல் ஃப்ரீயா கொடுக்குறோம், எந்த பணமுமே இல்லாம. ஆனா நிறைய பேர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்ல, ஆஃபீஸ் இல்ல, ட்ரெயினர் இல்ல, சிக்னல் கொடுக்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஃபெயிலியர். நிறைய பேர் நார்த்ல பண்ணாங்க, சவுத்ல பண்ணாங்க, நிறைய பேர் நெட்வொர்க்கா பண்ணாங்க. ஆனா எங்களுக்கு ஏன் சக்சஸா இருக்கு அப்படின்னா, ஓன் சிக்னல், டெக்னிக்கல் டீம் வச்சு ஓன் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். யாரையும் நாங்க வாங்கி கொடுக்கல. அதே மாதிரியே நாங்க எல்லாமே நாங்க சொன்ன சர்வீஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறதால சக்சஸ். அதை தாண்டி தைரியமா நான் அந்த பாட்டை நாங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி 5 வருஷமா அந்த பாட் வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் இருக்குது. அதுல நீங்க எந்த விதமான ஃபண்ட் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஃபண்ட் எல்லாமே எங்க இருக்கலாம்? நீங்க ஜிபே போன்பே வச்சிருக்கீங்க, உங்க பேங்க்ல தானே உங்க ஃபண்ட் இருக்குது. அதே மாதிரியே தான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா வச்சுக்கிட்டு ஈஸியா நீங்க பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பாட் இருக்கா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய லெவல்ல இருக்கான்னா, எஸ் இருக்குது, ராயல் கியூ. ஸோ இந்த ராயல் கியூ இருக்கு இல்லையா, அந்த ராயல் கியூ வந்துட்டு ஏன் நான் நம்புறேன் அப்படின்னா, 3 வருஷமா நான் அதை வச்சிருக்கேன். அடுத்து 6500 ஸ்டூடெண்ட் ரொபோடெக்ல அதை வச்சிருக்காங்க. கேபிட்டல் வந்து உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும்தான் ட்ரேட் ஆகிறதால உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் இது அவைலபிளா இருக்கு. 36 மாசமா 200 நாட்டுல 1.8 மில்லியன் யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறதால மேனுவல் செல் அடிச்சா வெலாட்டிலிட்டி காரணமாக மேனுவல் செல் அடிச்சாலும் லாஸுக்கு போய் செல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா இங்க இது நடக்காது. இது நஷ்டம் பண்ண தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ். 24/7 மேக் ப்ராஃபிட் மட்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 100% செக்யூர்ட் அண்ட் 160 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு 60 மாசத்துல. என் முதல் கொண்டு 300+ காயின்ஸா இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். இது எப்படி வேலை செய்யுது? ராயல்க்கு வேலை செய்யறது எப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஜிபே அக்கௌண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு யூபிஐ பைண்டிங் இருக்கு. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ராயல் கியூக்கும் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் இருக்கிறது ஏபிஐ பைண்டிங்.
ஒன்லி பையும் ஒன்லி செல்லும் பண்றதுக்கு மட்டும் பர்மிஷன் தான் இருக்குது, ஸ்பாட் ட்ரேடிங்ல தான் இருக்குது. ஸோ யார் நம்புறாங்க ராயல் கியூவை? ராயல் கியூ யார் நம்புறாங்கன்னா பைனான்ஸ் யாரு? ஸோ எஸ்சிசியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, இந்திய கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. கர்கரன், ஓகேஎக்ஸ், பைபிட், ஹெச்டிஎக்ஸ், கூகாயின் இவங்கெல்லாம் நம்புறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நல்லவர்களா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி லாபம் மட்டும் வருதுன்னா, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். நிறைய பேர் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நாங்க பை பண்ணி லாபத்தை எடுத்து தரோம். அது எப்படின்னா நாங்க கொடுக்குற ஒவ்வொரு சிக்னலும் ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் கொடுக்குறோம். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும்போது கொடுக்க மாட்டோம், இறங்கி ஏறக்கூடிய மார்க்கெட்டை நாங்க கொடுப்போம். அதை நாங்க அனலைஸ் பண்றதுக்கு தனியாக டெக்னிக்கல் டீம் எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ நாங்க கொடுக்குற இடத்துல வெறும் $52 இருந்தாலே போதும், நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எடுத்தோடனே நாங்க $52 யூஸ் பண்றது கிடையாது, வெறும் $13 தான் யூஸ் பண்றோம். மார்க்கெட் கீழே வர மீதி இருக்கிற டாலரை யூஸ் பண்ணி லைட்டா மார்க்கெட் மேல போகும்போது நம்ம எங்க வாங்கணுமோ அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, நடுவுலயே செல் பண்ணி உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். அதுதான் ஆவரேஜிங் காஸ்ட் டாலர் மெத்தட். அது எப்படிப்பா? வாங்கின இடத்துக்கு போகாம உங்களால ஸ்டாப் லாஸ் இல்லாம லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நான் வேற ஒரு மூலையில எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு $52 ராயல் கியூ பாட் மட்டும் இருந்தா ஈஸியா நீங்க பண்ணலாம். வேற ஒரு மூலியமா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்ப்போம். ஒரு தங்க வியாபாரி ஒரு தங்கம் வாங்குறாரு, $40,000 கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு. மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு, $35,000 ஆயிடுச்சு. இப்ப ஒரு வித்தா $5,000 லாபம், நஷ்டம். இதை தான் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் பண்றாங்க. ஏன்னா இன்னொரு $5,000 நான் குறைஞ்சிச்சுன்னா $30,000 லாஸ் ஆயிடுமேன்றதுக்காக அவங்களோட லாஸை கட்டுப்படுத்துறாங்களாம். நாங்க என்ன பண்றோம்னா பை பண்ண சொல்லுவோம். எப்படி? இன்னும் 2 மடங்கு பை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு கோடை சின்ன கோடு ஆக்கணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும் இல்லையா, அந்த மாதிரி 2 மடங்கு வாங்கி லைட்டா மேலே ஏறும்போது 37,500 போகும்போது டக்குன்னு செல் பண்ணிடுவோம். $40,000 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். $40,000 வாங்கக்கூடிய ஒரு தங்கம் $40,000 தாண்டாமையே $2,500 லாபம் கிடைக்குதுன்னா என்ன காரணம்? ஆவரேஜிங் காஸ்ட் டாலர் மெத்தட். இதைத்தான் நம்ம பாட் என்ன பண்ணுது அப்படின்னா, நிமிடத்திற்கு நிமிடம் நம்மளோட ராயல் கியூ பாட் பினான்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறதால லாபம் மட்டுமே கிடைக்குதுன்றதை நான் சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம வெயில் காலம், மழை காலம், அப்புறமா குளிர்காலம் இருக்க மாதிரி அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ்னு 3 வகையான மார்க்கெட்லயுமே அழகா வேலை செய்யக்கூடிய பாட்டா இந்த பாட் இருக்குது. காம்பவுண்டிங் ட்ரேடிங்னா என்ன, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கிட்ட பணமே இல்லை, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா பொறுமை இருக்கா? நீங்க எல்லாத்தையும் கத்துக்குவீங்களா? ட்ரைனிங் கரெக்டா வருவீங்களா? $4,500 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துல ஒரு $3 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி சொல்றோம். சோலோ ட்ரேடிங்னா என்னன்னா, எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கணும், என்ன மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் சோலோ ட்ரேடிங். சர்க்கிள் ட்ரேடிங்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஆனா அந்த ட்ரேடிங் எடுக்கிற அளவு எனக்கு டைமே இல்லைங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் டெய்லி காலைல வேலைக்கு போகணும், இது 2வது வருமானத்துக்கு தான் வந்திருக்கேன், ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? எஸ் இருக்கு. நீங்க எதுவுமே செய்ய வேணாம், தலை சிறந்த 5 காயில நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதான் சர்க்கிள் ட்ரேடிங். இதை பத்தி ஒன் பை ஒன்னா சொல்றேன். காம்பவுண்டிங் ட்ரேடிங்னா இதுதான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிக்னல் வரும், 1 நிமிஷம் வேலை தான், அதை நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா காம்பவுண்டிங்னா என்ன, ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி எட்டாவது அதிசயம் ஒன்று நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் நாங்க சொல்லித்தரோம், டாலர்ல சொல்றேன் பாருங்க. முதல் ட்ரேடிங் நாங்க சிக்னல் கொடுக்குறோம், அதுல ஒரு $52 ஸ்டார்ட் பண்றீங்க, $0.78 வருது, மொத்தம் $52.78 செல்லாய் வெளியில வருது. அடுத்த ட்ரேடிங் நாங்க எப்ப கொடுக்குறோமோ வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி அடுத்த சிக்னல்ல லாபத்தையும் சேர்த்து நீங்க போடணும். அதுதான் காம்பவுண்டிங். அடுத்து ஒரு லாபம் வருது, அதை 3வது ட்ரேட்ல போடுறீங்க. இப்படி முதல் ட்ரேட்ல பண்ணக்கூடிய லாபத்தை அடுத்த ட்ரேட்ல இணைத்து பண்றது தான் காம்பவுண்டிங், கூட்டு வர்த்தகம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி நீங்க 600 ட்ரேடிங் பண்ணீங்கன்னா $52 $3,88,88 லட்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஒரு 36 மாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்ப மார்க்கெட் நல்லா இருக்கு, இந்த நேரத்துல அதிகமான ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்திய ரூபாயில சொல்றேன், நிறைய பேர் டாலர்ல சொன்னா குழப்பமாகும். ஒரு $4,800 இந்த வர்த்தகத்தை துவங்குறீங்க, ஒரு வர்த்தகத்தோட முடிவுல $72 லாபம் கிடைக்குது. அப்ப $4,872 ஒரு வர்த்தகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் கூட்டு வர்த்தகம். அதனால அடுத்த வர்த்தகம் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி 600 ட்ரேடு, 500 ட்ரேடு வரைக்கும் கூட கம்மியா தான் இருக்கும் உங்களோட தொகை. 600வது ட்ரேட்ல மிஞ்சி பயங்கரமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இங்கேயும் 36 மாசம் நீங்க வெயிட் பண்ணணும். ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க, சல்லில காமிச்சிருக்கேன், நீங்க பாருங்க, உங்களோட நாட்டோட காசுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் வளரும். ஆனால் இந்த கால்குலேஷன்லாம் எப்படி பண்றதுன்னு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் போய் பாருங்க, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அந்த கால்குலேட்டர்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதே ட்ரேடிங்க நீங்க மேனுவலா எப்படி பண்றது? இந்த பாட்டே வேணாம் அப்படின்னா நாங்க ஒரு சேனல் கொடுக்குறோம், டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறோம், அதில் இணைஞ்சிக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அதில் சிக்னல் நாங்கள் கொடுப்போம். அந்த சிக்னல் இன்னைக்கு கூட ஒரு 5-6 சிக்னல் கொடுத்துருப்போம். சரிங்களா? அந்த சிக்னல் எடுத்துட்டு போய் நீங்களே போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கணும்.
மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும், அப்புறம் ஆவரேஜ் பண்ணி விற்கணும். ஆவரேஜ் பண்ணி அதுவே விற்காது, நீங்க தான் கால்குலேட்டர் பண்ணி பார்த்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நேரம் நீங்க தூங்கலாம், நீங்க மற்ற நேரத்துக்கு எல்லா வேலையும் செய்யலாம். எப்படி? ராயல் கியூ பாட் இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சின்ன ஃபீடிங் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அலாரம் வச்சா எப்படி அலாரம் அடிக்குதோ அந்த மாதிரி அலாரம் வச்சா நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. அலாரம் இல்லைன்னா நீங்க எந்திரிச்சு எந்திரிச்சு பாக்குறீங்க, தூக்கம் கெட்டு போயிடும். சரிங்களா? ஒரு சின்ன அலாரத்துக்கே அப்படி இருக்கு அப்படின்னா, பணம் கொடுக்குற இந்த ஒரு வியாபாரத்துல நீங்க சீக்கிரமா முன்னேறணும்னா என்ன? டெக்னாலஜி இஸ் மெயின். ஸோ இதான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் 36 மாசம் யாரெல்லாம் பொறுமை இருக்கோ அதை செய்யலாம் தாராளமா. இதை ஏன் இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம்? அப்போ இந்த இன்ஸ்டிடியூட்ல பணம் இருந்தாதான் முன்னேற முடியுமாங்க? பணம் இல்லைங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு, நான்லாம் முன்னேற முடியாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்கான பதில் இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம். அடுத்து சோலோ ட்ரேடிங்னா என்ன? யாரெல்லாம் காம்பவுண்டிங் ட்ரேடிங் 3 நாள்ல இருந்து 10 நாள் பண்ணி பயிற்சி நன்கு எடுக்கிறாங்களோ அவங்க 3 ட்ரெயினர்களோட அனுமதி பெற்று சோலோ ட்ரேடிங் பண்ணலாம். சோலோ ட்ரேடிங் பண்றதுக்கு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு செஷனே நடத்துறோம். அதுக்கெல்லாம் அப்புறமா கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட டிசிப்ளினோட செய்யறவங்க வெற்றி பெறாங்க. ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியம், ட்ரேடிங் டிசிப்ளின். அப்படி ட்ரேடிங் டிசிப்ளினோட செய்யறவங்க சோலோ ட்ரேடிங்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு சிக்னலுக்கு 0.5ல இருந்து 5% சம்பாதிக்கிறாங்க. ஆவரேஜா ஒரு மாசத்துல 10ல இருந்து 30% சம்பாதிக்கிறாங்க. ஆனா மாசம் மாசம் பார்க்க கூடாது, எல்லாமே ஒரு வருடமா பார்க்கணும்ன்றத புரிஞ்சுக்கங்க. இந்த பிசினஸ் நீங்க லைஃப் டைமா பண்ணலாம், லாங் டைமா பண்ணலாம். லாங் டைம்னு பாத்தீங்கன்னா மினிமம் 365 நாள் பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்து இந்த சிக்னல்லாம் எப்பங்க முடிவடைஞ்சு வெளியில வரும்னா, இன்னைக்கு காலையில கொடுக்கப்பட்ட அத்தனை சிக்னலும் சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்திருக்கு. ஆனா எல்லா நேரமும் மார்க்கெட் நம்ம கையில இருக்காது. 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் ஆகலாம். சில நேரத்துல திடீர்னு ஒரு நாட்டுல குண்டுவெடிப்பு வந்துருச்சு, ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, பொறுமையா தான் இருந்தாகணும். சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு நாள் ஆகும்னு பொறுமை. அண்ட் இதை தாண்டி ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் நீங்க பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்ல நீங்க வந்து பிட்காயின் இருக்கு இல்லையா, பிட்காயின், எத்தீரியம், சொலோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காயின் இருக்குது. பிட்காயின், எத்தீரியம், சொலோனா, டோஜ் காயின், 4 காயின்ல மட்டும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டி ரோபோடெக் சர்க்கிள் சொல்ற ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல நீங்க போடலாம். $225 தான், வெறும் $225 நீங்க ட்ரேடிங் நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த ராயல் கியூ பாட் இல்லாம $225. அண்ட் அது இல்லாம 9 காயின் இருக்குது. உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஆர்டி மிராக்கல்னு ஒரு சர்க்கிள் இருக்குது எங்ககிட்டயே, அதுல போலாம். அதுல வந்து $650 தேவைப்படும். உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா போலாம். 25,000 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், 50,000 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்? 120% இருந்து 360% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். வெரி சிம்பிள், த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த பெஸ்ட் வெஹிக்கிள், கிரிப்டோக்கான ஒரு வெஹிக்கிள் இதுதான் அப்படின்னா அது ராயல் கியூ தாங்க. த லாஸ்ட் வெஹிக்கிள் பிடிச்சிக்கங்க. ஸோ உங்களுக்கு முதல் விஷயம், உங்களுக்கு இந்த பிசினஸ் வெற்றிகரமா அமையணும் அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லுங்க. என்னன்னா, யார் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சாங்க, அவங்க சோசியல் மீடியால இருந்து பண்ணிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா இருந்தாலும் தேங்க்யூ சோ மச்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க யாரா இருந்தாலும் சரி, ஆனா அவங்களுக்கு 3 ட்ரெயினர் நாங்க தான் கொடுப்போம். ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட ட்ரெயினரா இல்ல ஸ்டூடெண்டான்னு கேளுங்க. ஆமான்னாங்கன்னா நீங்க தைரியமா ஆக்டிவேஷன் பண்ணுங்க. 3 ட்ரெயினர் நாங்க கொடுப்போம். இது எப்படி? அதே மாதிரி அவங்ககிட்ட இன்னொரு கேட்கணும், சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோட். புரிஞ்சுக்கங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. நீங்க கேட்டீங்கன்னா தான் கொடுக்கப்படும். சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோடுன்னு கேளுங்க. அதை நீங்க வந்து என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஆனா நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. இல்லைன்னா இங்க ட்ரெயினரோட நீங்க செய்யுங்க. அண்ட் எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடர் டென்ஷன் ஆனா ஒரு டீ குடிப்பாரு. அந்த டீயோட விலை $28. ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி டீ குடிச்சாருன்னா $11,000. அவ்வளவுதாங்க. $120 ஒரு வருஷத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நஷ்டமே இல்லாத ட்ரேடிங்க அள்ளி கொடுக்குங்க உங்களுக்கு. இது தாண்டி வந்து ஃபியூல் கேஷ், எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பைக்கும் செல்லுக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் பிடிப்பாங்க, புரோக்கரேஜ் கமிஷன் பிடிப்பாங்க. இங்க பைக்கும் கிடையாது, செல்லுக்கும் கிடையாது, ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால ப்ராஃபிட்ல மட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கு பினான்ஸ்ல எடுக்க உரிமை கிடையாது. அதனால $10 இங்கே நீங்க வச்சிடணும். அடுத்து $52 மட்டும்தான் ட்ரேடிங் நடக்குங்க. இது முதலீடு, இது மூலதனம். $52 தான் மூலதனம். அதுல இருந்து தான் உங்களோட பல்மடங்கா பெருக போகுது. ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் சரி $52 இருந்து வாங்க. இல்ல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நேரா சர்க்கிள் ட்ரேடிங் போயிருங்க. மொத்தம் $182. $182 $52 மட்டும்தான் ட்ரேட் ஆகுங்க சொல்றேன். அதே மாதிரி அந்த $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்றீங்க இல்லையா, அதை அடுத்த வருஷம் ரெனியூல் பண்ணணும். ஆனா ப்ரீ ரினியூல் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, நான் சொல்லித்தரேன். ஆனா ஒவ்வொரு வருஷமும் ரெனியூல் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த தொழிலை நீங்க தொடங்கணும் அப்படின்னா இந்திய ரூபாயில $16,600 இருந்தோம். எல்கேஆர்ல 55,000 தான் குறைஞ்சிருச்சு. 55,000 இருந்து நீங்க துவங்கலாம். நீங்க அதை ஆக்டிவேஷன் பண்ண மறுகணமே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட் அனுப்புவாங்க. அதுல 3 ட்ரெயினர்களோட பேரு, போன் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க எந்த விதமான கட்டணமும் தர வேண்டாம். ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்புக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. எந்த விதமான கட்டணமும் தர வேண்டாம்.
உங்களோட உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு 4 மணி நேரத்துல வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு 4 மணி நேரத்துல வரும்ன்றதை சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த பாட்டை ஆக்டிவேஷன் பண்றதுக்காக நீங்க என்னென்னலாம் பெனிஃபிட் நீங்க பெற போறீங்கன்னா, 1 வருஷம் 3 ட்ரைனர் ஃப்ரீ, எந்த விதமான கட்டணம் இல்ல. ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணா மட்டும் போதும். அடுத்து ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 சிக்னலும் ஃப்ரீ. எதுல? ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்ல. எந்த விதமான கட்டணம் நீங்க கொடுக்க வேணாம். ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணா போதும். அண்ட் 24 மணி நேரமும் நீங்க வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் கிடைக்கும். எந்த பேமெண்ட் கட்ட வேணாம். ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணா போதும். அண்ட் ஒரு நாளைக்கு 3 ட்ரெயினர், வீக்லி 3 ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே ட்ரைனிங். எந்த விதமான கட்டணம் கிடைக்க வேணாம். ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேட் பண்ணா போதும். டெய்லி ஆன்லைன் ஆஃபீஸ், காலையில 8ல 9 மணி, சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் 6ல 7 மணி. எந்த விதமான கட்டணம் கொடுக்க வேணாங்க. நீங்க ராயல் கியூ பாட்டை ஓபன் பண்ணா போதும். இதோட சேர்த்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, யார் ஆக்டிவேஷன் பண்ணாலும் எங்களோட ஒரு விஷயம், உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு கிஃப்ட் காயின் கொடுத்துருவோம். ஸோ இது யார் கொடுக்குறா? ராயல் கியூ கொடுக்கறது இல்ல, ரோபோடெக்ல இருக்கிற ட்ரைனர்ஸ் அண்ட் சீனியர் கோச் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த காயினாலே நீங்க வளரணுன்றதாக கொடுக்குறாங்க. இந்த காயினோட பேர் வந்து BTTC, விக்டோரண்ட் அப்படின்ற ஒரு காயின். இந்த காயின் வந்து மிக சிறந்த இடத்துக்கு போகுன்றது எங்களோட நம்பிக்கை. ஏன்னா லாங் டைம்ல பார்க்கும்போது ஒரு பெரிய லெவல்ல போகக்கூடிய நம்பிக்கை. ஏன்னா இந்த காயின் வந்துட்டு ஆல்ரெடி பினான்ஸ்ல இருக்கு. 2020 வந்து 98 பைசாக்கு போச்சு. கண்டிப்பா பிட்காயின் 1 கோடிக்கு மேல போகும்போது இந்த காயினோட பர்ஃபார்மன்ஸ் $1 இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. 10 பைசாக்கு போனாலும், ₹1 போனா கூட 20 லட்சம் காயின் 20 லட்சம் ரூபா. 10 பைசாக்கு போனாலும் 2 லட்சம் ரூபா. அதுக்கும் கம்மியா போனா கூட 20,000 நம்ம கொடுத்த பணம் வந்துடும். அந்த ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் வேல்யூபிளா கொடுக்குறோம். 100ல இருக்கக்கூடிய ஒரு காயினா கொடுக்குறோம். தற்போது மடங்குல இருந்து 10 லட்சம் மடங்கு ஏற்படைய காயின், அதனால கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட லிங்க் நாங்க வெளிப்படையா நாங்க போட்டிருக்கிறதால எங்க லிங்க் மத்தவங்க கூட யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்காக வேண்டி நான் சொல்றேன், எங்க லிங்க் நாங்க வேற யாரும் தான் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஆனா அவங்களை அந்த குரூப்ல சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இவங்கள யாருக்கு வேணா நீங்க ஃபோன் பண்ணலாம். இந்த ரோபோட்டோட டைரக்டர்ஸ் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, நீங்க உங்களுக்கு யார் லிங்க் அமிச்சாங்களோ அந்த லிங்க் உரியவர்கள் தானா, அவங்க ரோபோட்டோட ட்ரைனர்ஸ் தானான்றதை கேட்டுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சாட்டர்டே நடக்கக்கூடிய ட்ரைனிங்க்கு கம்பல்சரியா வந்துருங்க. ஸோ அந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்குங்க. அப்படி 9 மணி ட்ரைனிங் வர முடியல அப்படின்னா சண்டே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்துருங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பேட்ச் ஓப்பன் பண்ண போறோம். அந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 25,000 கொடுத்து நீங்க கத்துக்க வேண்டியது வந்து நீங்க ஃப்ரீயாவே எங்கிட்ட கத்துக்கலாம். ஸோ ஆனா முதல் வாட்டி மட்டும்தான். அடுத்த வாட்டி ஒரு சின்ன கட்டணம் வசூலிக்கப்படும்ன்றது இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட ஏர்னிங் நீங்க பாருங்க. 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்த ஒரு ஆளு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ப்ரோக்ராமை பார்த்து முடிவெடுத்ததோட விளைவா இன்னைக்கு $93,180 நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், சம்பாரிச்சிருக்கேன். இந்த மேல இருக்கிறது என்னோட ஒரு நாள் வருமானத்தை நீங்க பாத்துக்கலாம். இது எல்லாமே என்னோட மனைவி ஒரு பாட்டில் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு என்னோட பசங்களுக்கான ஒரு பாட் 2 தடவை நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ நீங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இதை யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்குற ரூபா நோட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாதியா இருந்துச்சுன்னா அது செல்லா காசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு கண்டிப்பா எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரயோஜனமே படாது. ஸோ இந்த பிரயோஜனப்படணும் அப்படின்னா தயவு செஞ்சு இது வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, மீண்டும் முதல்ல இருந்து நீங்க பாருங்க. இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தாக்கத்தையும், ஏதோ ஒரு இடத்துல உங்களோட தொழிலுக்கான மாற்றத்தையும் டெஃபினட்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். எனக்கு இவ்வளவு நேரம் எல்லாரும் கோஆபரேட் பண்ணி எல்லாரும் இருந்துமே